ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்க தான் காமிக்கிறாங்க. இதுல அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டவங்க நம்ம ஹீரோயினோட அம்மா, ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டவங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுல என்னன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஹீரோவுடைய அம்மாவுக்கும் எனி டைம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஏன்னா உன் பொண்ணு தான் பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மா சொல்ல, என் பையன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா சொல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேருமே அவங்க பொண்ணுடைய புராணமும் பையனோட புராணத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவுடைய அம்மா என்ன சொல்றாங்க, என் பையன் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஆபீஸே ரன் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி என் பையன் வந்துட்டு ஸ்விம்மர், அவனுக்கு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாம் வேற கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா, என் பொண்ணு மட்டும் என்ன யூஎஸ்ல வந்துட்டு படிச்சிட்டு இருக்கா. சோ அவ வந்துட்டு படிச்சு முடிச்சோடனே அவளுக்கு மிகப்பெரிய கம்பெனில வேலை எல்லாம் கிடைச்சிருக்கு, என் பொண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா புகழ. இப்பதான் நம்ம ஜாமாவுடைய ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் செம்ம கியூட்டா இருக்காங்க இல்லையா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஒரு அவார்டு ஒண்ணு கிடைக்க போகுது. பிளஸ் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்விம்மர். சோ இது எல்லாத்துடைய புராணத்தையும் ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்க. மீதி இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இதே மாதிரிதான் சண்டை போடுவாங்க. வா நம்ம போலான்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்க மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்படிதான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும். சோ ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு அவார்டு கிடைக்க போகுது, ஆர்கிடெக்ட் அவார்டு. ஆனா அந்த அவார்டை வாங்க கூட அவன் இல்ல. ஹீரோவுடைய சிஇஓ ஹீரோவை தேடிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வேற ஒருத்தவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபினரலுடைய ஆக்சுவலி இந்த ஃபினரலுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பில்டிங் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பில்டிங் ரன் பண்ற ஒரு சிஇஓ கிட்ட நம்ம ஹீரோ பேசுறான். நானும் ஒரு ஃபினரல் பில்டிங் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன், அங்க ஒரு காஃபி ஷாப் வைக்கலாம்னு இருக்க, பிளஸ் வந்துட்டு புக்ஸ் ரீட் பண்றதுக்கு ஒரு லைப்ரரியும் வைக்கலாம்னு இருக்க. ஃபினரல் முடிச்ச கையோட எல்லாரும் சோகமா இருப்பாங்க, ஒரு காஃபியை குடிச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோட போலாம்ல, இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஹீரோடைய சிஇஓ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, ஏண்டா உனக்கு தாண்டா அவார்ட் கொடுக்க போறாங்க, எங்கடா இருக்க, தயவு செஞ்சு வந்து தொலைடா அப்படின்னு சொல்ல, ஹீரோ இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடங்கு கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவார்டு வாங்கறதுக்காக வந்துட்டான். ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்லாம் வாங்கிட்டு ஸ்பீச் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோவுடைய சிஇஓ பேரை நம்ம ஹீரோ எடுக்கவே இல்லை. சிஇஓ என் பேரை சொல்லுடான்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ கம்பெனியோட பேரை மட்டும் சொல்ல சிஇஓக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா கேங்கையும் ஹீரோயினோட அம்மா கேங்கையும் காமிக்கிறாங்க. எல்லாரும் ட்ரெக்கிங்க்கு வந்தவங்க ஹாப்பியா இருக்க. அப்ப ஹீரோயினோட அம்மா ஒரு இன்விடேஷன் எடுத்து கொடுத்து, ஸோ இந்த மாதிரி ஒரு மாசம் கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம், ஸோ என் பொண்ணு யூஎஸ்ல போய் செட்டில் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா கிட்ட உன் பையனுக்கு எப்ப கல்யாணம்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எப்பயும் போல சண்டை ஸ்டாப் ஆயிடுது. என் பையனுக்கு மினிஸ்டர் வீட்டுல இருந்தெல்லாம் பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க, போய் பார்க்கணும், எங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆக்சுவலி யூஎஸ்ல இருக்க வேண்டிய பொண்ணு, பட் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கே தெரியாம கொரியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல, அதெல்லாம் போக போக உங்களுக்கே தெரிய வரும். இப்ப ஹீரோயின் ஏர்போர்ட்ல ட்ராலி மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினை ரிசீவ் பண்றதுக்கு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வரா. வந்தோடனே அடியே யார்கிட்டயும் சொல்லாம எதுக்காகடி வந்த கொரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டு, நீ செம்ம அழகாயிட்ட யூஎஸ் போயினதுல இருந்து அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி வர. அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கட்டி பிடிக்காம கீழே இருக்க ட்ராலி இழுத்துக்கிட்டு வந்து தொலைடி வாயாடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவ. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு தில்லுமுள்ள யூஎஸ்ல பண்ணிட்டு தான் இங்க ஊருக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் கொரியாவுக்கு யாருக்குமே சொல்லாம வந்திருக்காங்க. அது என்ன தில்லுமுள்ளன்றது நம்ம அடுத்தது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க, பழைய நினைவுகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இவங்க கொரியாவுக்கு வந்து. ஸோ இப்போ ஹீரோயின் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஸ்கூல்ல சாப்பிட்டோம் இல்லையா அந்த ஃபேவரட்டான ஒரு ஹோட்டலுக்கு போலாமான்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓகே சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்களுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிம்ச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு ஊட்டி விட ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, வேணான்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க பாருங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட அண்ணன் வந்துடுறான். அண்ணனை பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம ஹீரோயின் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு மறைய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, ஹீரோயின் ஏதோ ஒரு தில்லுமுள்ள பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா, அடியே என்னாச்சு, எதுக்காக இப்போ நீ அண்ணனை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் இல்ல ஆக்சுவலி என் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன், என் பலூன்லாம் எங்க வீட்டில் போயிட்டு இது வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிட்டு பலூன்லாம் எடுத்துக்கிட்டு போனா. ஆனா ஃப்ரெண்டுக்காரிக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வேலை வந்துருச்சு. அவ பாதியிலே அங்கிருந்து ஓடிடுறா. ஹீரோயினுக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இன்ஸ்டமே இல்ல, பட் இருந்தாலும் இப்ப வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் பயந்துகிட்டே வீட்டுக்கு போறாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆப்போசிட் வீட்டுக்காரங்க தான். ஹீரோயினுடைய அம்மாவும் ஹீரோவுடைய அம்மாவும் சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை குளிப்பாட்டுறதுக்கு இந்த சோனாவுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. அந்த சோனா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பில்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யார் இந்த பில்டிங்கை கட்டியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்க்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்புல வந்து என்ன வேணும் உங்களுக்குன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் திரும்பி பார்க்க ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. ஆனா பார்த்த உடனே ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஹீரோ நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்க, ஆக்சுவலி ஹீரோயின் யூஎஸ்ல
இருக்க வேண்டியவங்க இல்லையா, இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் சொல்லாம நின்னுட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இது என்னோட இடம், ஒழுங்கா உன் காலை எடு, இது ஏன் பில்டிங்னு சொல்ல. ஹீரோயின் ஓன் பில்டிங்கான்னு கேட்க, ஆமா என்னோட புது ஆபீஸ்ன்னு ஹீரோ சொல்ல. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போலான்னு பார்க்க, ஆனா அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. எதிர்க்க பக்கமா போலான்னு பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஹீரோ பில்டிங் ஆப்போசிட்ல ஒரு கார்ட்போர்டு இருக்கும், அந்த கார்ட்போர்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்க. ஹீரோ இப்ப எதுக்கு நீ ஒளியிற, வெளியவான்னு சொல்ல, வாய முடுற அப்ப சண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய ட்ராலியை வெளியவே விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு எப்படி பார்க்க நல்லா இருக்கியான்னு கேட்க, ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம ஹீரோ பார்த்து மாயம்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடைய அப்பா இந்த ட்ராலியை பார்த்துட்டு யார் இந்த ட்ராலியை நடு ரோட்ல வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்னது இல்லைன்றான். பிகாஸ் ஏன்னா ஹீரோக்குமே தெரியாது அது ஹீரோயினோட ட்ராலின்னு. ஆனா நம்ம ஹீரோயின் உள்ள இருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ்ல இருந்து சத்தம் போடுறாங்க, அது என்னோட ட்ராலிடா, வாங்கி வைடான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டோன்னே ஹீரோ சரி சரி வாய மூடுன்னு சொல்லிட்டு அமைதியா நம்ம ஹீரோயினுக்கு சிக்னலை காமிச்சு விட, ஹீரோ அதை என்னோட ட்ராலி தான் அங்கிள்னு சொல்ல, ஹீரோயினுடைய அப்பா அந்த ட்ராலி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கேங் ஃபுல்லா கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கார்ட்போர்டை எடுக்க விடாம, எதுக்கு உன்னோட ஃபேமிலியை பார்த்து பயந்த, எதுக்கு யூஎஸ்ல இருந்து வந்திருக்க, சொல்லாம கொள்ளாம வந்தியா, ஒழுங்கா சொன்னாதான் நான் கார்ட்போர்டை எடுப்பேன்னு சொல்ல, ஏண்டா இதனா இரும்பு கூட கார்ட்போர்டு தான்டா நவுறா அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்போர்டையே கிழிச்சு போட்டுட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன நீ வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் இது உன்னோட புது ஆபீஸ் தானே, உன்னோட புது பில்டிங் தானே, நான் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போறதுக்கு பயம், என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றதான் தெரியல. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம், நான் மேல போயிட்டு வந்துட்டுமான்னு கேட்க, ஹீரோ பக்கத்துல தானே உன் வீடு போலாம்ல அப்படின்னு சொல்ல, அட இருப்பா ரெஸ்ட் ரூம் தானே யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போற போக்குல ஒரு வயரை பிடிச்சி தெரியாதனமா காலில் இழுத்துடுறாங்க பாருங்க. அந்த ஒயர் வந்துட்டு ஒரு கபோர்ட்ல வந்துட்டு சிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த கபோர்டு ஹீரோயின் மேல விழ வர ஹீரோ போயிட்டு அந்த கபோர்டை பிடிச்சிக்கிறான். ஆனா அந்த கபோர்ட்ல இருந்து ஒரு சிலை ஹீரோடைய முதுகு மேலே பொத்துன்னு விழுந்துடுது. அது செம வெயிட் போல இருக்கு. ஹீரோ கடுப்பாயிடுறான். ஏய் ஒழுங்கா எந்திரிச்சு உன் வீட்டுக்கு போயிடுன்னு ஹீரோயின்ட்ட சொல்ல, ஏய் தெரியாதனமா தானே பண்ணேன் கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோடைய சட்டையை தூக்கிட்டு பார்க்க, விழுந்த பொருள் ரொம்ப வந்துட்டு வெயிட்டான பொருள்ன்றனால ஹீரோடைய உடம்புல காயம் பட்டிருக்கு. கூடவே இன்னொரு ஒரு காயம் இருக்கு. அது என்ன காயம்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோவை காப்பாத்துறன்னு ஹீரோயின் போயிட்டு சண்டை போட போவ, சோ சின்ன புள்ளி பண்ண பசங்க எல்லாம் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. அதுல ஏற்பட்ட காயம் தான் போல இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இந்த காயம் இன்னுமா தழும்பா இருக்குன்னு கேட்க, நீ எப்பெல்லாம் என் கூட இருக்கியோ அப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு ஏதாவது அடிப்படுது, ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுமா தாயேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ திட்ட, நம்ம ஹீரோயின் சரி சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போக மாட்டேன்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த சிலையை எடுத்து பாக்குறான். அவன் மேல விழுந்துச்சு இல்லையா, இது 17 மில்லியன், இது மட்டும் உடஞ்சிருந்தா உன்ட்ட காசு வாங்காம விட மாட்டேருப்பேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த சிலையை வாங்கி பார்த்துட்டு, எப்பா சாமி ஒன்னும் ஆவல, என்கிட்ட அவ்வளவு காசுலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்து அந்த கபோர்ட் மேலே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு சரி ஓகே பார்த்து போயிட்டு வான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த மெடிக்கல் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் போவாங்க தெரியுமா டாக்டர்ஸ்க்கு முன்னாடி, அந்த வேலையை அதாவது பாராமெடிக்ஷியன் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க ஒருத்தவங்க வந்துட்டு குடிச்சு கீழே கிடக்குறாங்க. அவங்களுக்கு எமர்ஜென்சி பண்ணலான்னு போவ, அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தா அவன் போதையில இருக்கான். ஆனா அவனுக்கு டயபிட்டிஸ் பேஷண்ட் போல இருக்கு. இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது, ஒழுங்கா வாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூப்பிட, ஆனா அந்த குடிகாரன் கையில ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை மிரட்ட, அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ வரான். அவன் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பேர் போல இருக்கு. அவன் வந்து காப்பாத்துறன்னு வர, ஆனா அவனையும் பிடிச்சி அந்த குடிகாரன் தள்ளி விட்டுறான். ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற லெவல்ல வந்துட்டு செம்மையா வந்துட்டு அந்த பாட்டில் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒழுங்கா என் கூட ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோட இடத்துல இருந்தே நைட் ஆயிடுறாங்க. ஹீரோ எப்படியோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து தொலைமா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போவேன். எதிர்க்க வீடுதான். ஆனா இப்ப ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்தோடனே அவங்க பெட்டி படிக்கல இருக்க கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்ப நீ கோட்டெல்லாம் மாட்டிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு வந்து தப்பு அப்படி போல இருக்கு. சோ நான் வந்துட்டு அடிப்பட்டா அடி விழுந்துடக்கூடாதுலே உடம்புல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ நீ என்னதான் பண்ணி தொலைச்ச, சொல்லிதான் தொலையன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க என் கல்யாணத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்ல. ஹீரோ கொஞ்சம் இன்னொரு தடவை வேகமா சொல்லுன்னு சொல்ல, என் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன்டா படுபாவின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த. பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட அப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோடைய அம்மா, இவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்ல, அப்பா மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயினோட அம்மா அடி பாவி எதுக்காகடி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண, யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் இல்லமான்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு விழ வேண்டியதெல்லாம் ஹீரோக்கு தான் அடி விழுது. ஹீரோயினோட அப்பாவும் எந்திரிச்சு ஏமா இப்படி பண்ணன்னு கேட்க, ஹீரோயின் அம்மா நான் கல்யாணத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணல, என் வேலையும் விட்டுட்டமான்னு சொல்ல, அம்மா கட்டை
எடுத்து அடிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு அடியும் ஹீரோயினுக்கு படல, ஹீரோ மேலதான் விழுது. ஹீரோயின் டக்குனு ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு வாடா டேய் கன்சாமி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு ஓடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோயின் பண்ற தப்பெல்லாம் ஹீரோக்கு தான் அடி விடும். சின்ன வயசுலயும் அதே மாதிரிதான். இப்ப ஹீரோயினோட அம்மா மேல துரத்தி பிடிக்க முடியாம கீழே உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல ஹீரோவை சேஃபா உட்கார வச்சிட ஹீரோ அப்பா உங்க அம்மா அடிக்கிற ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுந்துச்சு தெரியுமா, நீ எனக்கு 2-3 கோட்டை எனக்கும் கொடுத்துருக்கலாம்ல, நீ மட்டும் கோட்டை மாட்டிக்கிட்டு சேஃப் ஆயிட்ட, நான் மட்டும் செம்ம அடி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட புலம்ப. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த குடிகாரனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஆனா அந்த குடிகாரன் செகண்ட் ஹீரோவை தள்ளி விட்டாலையா, அவனுக்குமே அடிபட்டு இருக்கும். அதனால அவனுமே ஹாஸ்பிட்டலுக்கு வர செகண்ட் ஹீரோயினுக்கு, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரூட்டை போடுறான். உங்களுடைய நம்பரை கொடுக்க முடியுமான்னு சொல்ல, இல்ல என் நம்பர்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கிருந்து கிளம்பிட. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்படியோ ஹீரோயினை சமாதானப்படுத்தி வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். நான் தான் இருக்கல, அப்படியும் வந்துட்டு உங்க அம்மா வந்துட்டு சமாதானம் ஆயிருப்பாங்க, வா போலான்னு சொல்லி கூட்டிட்டு வர அம்மா அழற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட ஹீரோயின் போயிட்டு அம்மா அலறீங்களாமான்னு சொல்ல, ஆனா அவங்க அழுவுற மாதிரி ஆக்ஷனை போட்டுட்டு கையில உலக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கு. உலக்கை பார்த்தோன்னே ஹீரோயின் எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்க ஹீரோ வெளியே இருந்து கதவை சாத்திக்கிறான். ஆண்டி நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னெல்லாம் அடிக்க வேண்டிய அடி அவளை அடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கதவுக்கு வெளியே நின்று சின்ன வயசுல நடந்ததை யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த தெருவுக்கு வந்தப்ப நிறைய பசங்க புள்ளி பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை காப்பாத்திருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் ஹீரோக்கு தான் அடி விடும். இப்ப நம்ம ஹீரோ பல வருஷம் கழிச்சு இவ வந்துட்டா, இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தெருவே ரணகலமா மாறிடும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போவ. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு இடத்துல பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க போயிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்வாங்க போல இருக்கு. ஆனா ஹீரோவையும் இழுத்து வச்சு அவன் கிட்ட இருந்து வேலையை வாங்கி அவனுடைய சம்பளத்தையும் நம்ம ஹீரோயின் புடுங்கிப்பாங்க. இப்ப பாத்திரம் கழுவுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு ஓட பார்க்க ஹீரோயின் ஹீரோடைய பேண்ட் அவுத்து விட்டுருன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி ஹீரோவை இருக்க வச்சு அவனுடைய சம்பளத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மினுக்கிற லைட்லாம் இருக்கும் இல்லையா, நைட் டைம்ல இந்த ஸ்டார்ஸ்லாம் விட்டுவாங்க தெரியுமா ரூம்ஸ்ல, அந்த மாதிரி லைட்லாம் நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான். ஆக்சுவலி அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயின் அப்பப்பா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சரி ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இப்ப பிரசன்ட் டைம்ல ஹீரோயின் அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஆனா அந்த ரூம் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல என்னோட ரூம் ஸ்டோரேஜ் ரூமா எங்க அம்மா மாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே ஹீரோயின் கீழே வந்தா அம்மா நல்ல வகையா சமைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச போவ அம்மா மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு வைக்க அம்மா எனக்கும் சாப்பாடு தாங்களேன்னு சொல்லிட்டு பவுல் கேட்க ஹீரோயினுடைய அம்மா கடுப்பாய் ஒழுங்கா எங்க இருந்து போயிடு, நைட்டு நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலி நேற்று நைட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டு இருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் சொல்லி இருந்திருப்பாங்க எனக்கு வேலை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது, அதனாலதான் நான் வேலையை விட்டுட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, வேலை செஞ்சு போர் அடிக்குது ஓகே கல்யாணத்தை ஏன்டி ஸ்டாப் பண்ணன்னு சொல்லிட்டு அம்மா கேட்க உடனே ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நான் அவனை டம்ப் பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாத்துன்னு சாத்தி இருந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் மனசுல யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோயினுடைய அம்மா கோவத்துல இருக்க ஹீரோயின் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த இதுல தம்பிக்காரன் வேற சட்டை இல்லாம வந்து நிக்கிறான், ஏன்டா போய் சட்டையை போடுறான்னு சொல்ல, ஜிம்முக்கு போனதே என்னோட உடம்ப காமிக்கிறதுக்கு தானே சொல்லிட்டு அவன் 6 பேக்கை காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வராங்க. ஃப்ரெண்டுக்காரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ஏண்டி உங்க அம்மா ஒன்று அடிச்சதுல உனக்கு ஒன்றும் ஆவல இல்லைன்னு சொல்லி கட்டி பிடிச்சி கேட்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். உடனே நீ தான்ப்பா என்னுடைய புள்ள, ஒருவேளை இவ்வளவு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருந்தா ஒன்னதான்ப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடியே வச்சு நல்லா அசிங்கமா கழுவி ஊத்த அம்மா சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோடைய தட்டுல இருந்து நம்ம ஹீரோயின் சாப்பாடை கேட்க ஃப்ரெண்டுமே எடுத்து சாப்பாடை வைக்க ஹீரோயினுடைய தம்பி பாரு வேலைக்கே போறதில்ல, வேலையை விட்டுட்டு வந்து ஜாப்லெஸ்ஸா தின்னுட்டு மட்டும் இருக்கா பாருன்னு கலாய்க்க ஹீரோயின் கடுப்பாயி ஏண்டா இத்தனை நாளா சம்பாரிச்சு கொடுத்தலாம் அந்த சோத்துல சாப்பிட்டல நீ பேச விடான்னு சொல்லிட்டு தம்பி கூட சண்டை போட ஹீரோயினுடைய அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. உடனே போயிட்டு ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா எதையா ஒண்ணு போட்டு அடிக்கணும், அதனாலே அப்பா ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட எதனால் தாண்டி நீ வந்துட்டு இந்த மாதிரி யூஎஸ்ல இருந்து வந்த, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் இல்லடின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறது ஹீரோ ஒட்டு கேட்கறதுக்கா ரூமுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் எதுவும் சொல்லல, ஹீரோக்கும் எதுவும் கேட்கல. சாப்பிட்டு முடிச்சாச்சு சரி படுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ரூம்ல படுக்க வர ஹீரோ என்னது இது உன் ரூம்ல இவ்வளவு திங்ஸ் இருக்குன்னு கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க வாயேன்னு சொல்ல ஹீரோ வரமாட்டேன்டா ப்ளீஸ்டா வாடா எங்கன்னு சொல்லிட்டு அழுவுற மாதிரி நடிச்சு ஹீரோ பக்கத்துல கூப்பிட்டு போட்டு கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா நேற்று நைட் எங்க அம்மா கிட்ட மாட்டியாடா விடுறேன், என்ன வந்துட்டு நம்பி வந்தா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கழுத்தை நெரிச்சு சாவடிக்க ட்ரை பண்ண ஹீரோயினுடைய அம்மா தான் வந்து ஹீரோவை காப்பாத்துறாங்க. அடியே கொலைக்காரி இந்த வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருக்கியா, எதுக்கடி பிள்ளைய போட்டு இந்த மாதிரி சாவடிக்க ட்ரை பண்ற, இந்த பாருப்பா உனக்கு நான் ரைஸ் கேக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நிறையவே இருக்கு, என் பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறேன், அட்லீஸ்ட் வீட்டுல வெட்டியா தின்ட்டு தூங்குற வேலைக்கு இவன் அந்த வேலையாவது பாக்கட்டும்னு சொல்ல அம்மா நான் உன் பொண்ணு ஏமா என்னை இப்படி டார்ச்சர் பண்றேன்னு
போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய கம்பெனியில வேலை செய்யற 2 பேரை காமிக்கிறாங்க. அதுல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல லைட்டா கிரஷோ என்னமோ தெரியல. ஹீரோ பார்த்தோன்னே பல்ல காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுமே ரைஸ் கேக் எடுத்துட்டு ஹீரோடைய கம்பெனிக்கு வர ஹீரோ ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டான். ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு ஹீரோவை தெரியுமான்னு கேட்க, சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை மீட் பண்ணப்ப ஹாய்ன்னு சொல்லிட்டு பேர் கேட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவன் போயிட்டு அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோடைய அம்மா வெளியே போறப்பெல்லாம் ஹீரோயினோட வீட்டுல தான் ஹீரோவை கொண்டாந்து விட்டு போயிருந்திருப்பாங்க. ஹீரோயின் தான் ஹீரோவை சாப்பாடு சொல்லி தந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு ஹீரோவை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்லி முடிக்க, அப்ப நம்ம ஹீரோ வந்து அடி படுபாவி எதுக்காக போய் சொல்ற, கதையவே மாத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேர் கேட்டப்ப ஹீரோயின் செம அழுக்கா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோடைய அம்மா ஹீரோயினுடைய வீட்டுல ஹீரோ விட்ட உடனே ஹீரோ விளையாடிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனோட பிளாக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடுலாம் ஹீரோடைய தட்டுல எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. எல்லாரும் கலாய்க்கிறப்ப ஹீரோயினும் போயிட்டு சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி எல்லா வேலையுமே வந்துட்டு பண்ணிட்டு இப்ப வந்து நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, மீதி இருக்க அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதாவது ஹீரோ கம்பெனில வேலை பார்க்கறவங்க, அவங்க பேசிக்கிறாங்க. ஒருவேளை ஹீரோக்கு ஹீரோயின் மேல கிரஷ் இருக்குமோ, ஹீரோ இவ்வளவு சின்ன குழந்தையா பேசி நான் பார்த்ததே கிடையாதுன்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஜெலஸ்ல அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. சோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை பத்தி வந்து பாத்தீங்கன்னா காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தெருவுல இருக்க 2 ஆன்ட்டிங்க, அந்த ஆன்ட்டிங்க ஒரு கடையோடைய வாசல்ல நின்று இந்த மாதிரி காசிப் பேச, ஹீரோயினுடைய அம்மா வந்து இந்த மாதிரி நான் காய்கறி வாங்கலான்னு இருக்கேன், ஆனா வந்துட்டு காய்கறியை வாங்குறத விட ஒரு பெரிய கத்தி வாங்கிட்டு வரலாம்ல இருக்கேன், என் பொண்ணை பத்தி காசிப் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா செம்மையா கோவப்பட்டுக்கிட்டு அந்த லேடிஸ் கிட்ட அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வராங்க. இவங்க ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்டு, இவங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம இவங்களை பார்த்திருப்போம். சோ இப்போ இவங்க கிட்ட வந்துட்டு தன்னோட பொண்ணை பத்தி இந்த மாதிரி காசிப் பேசுறாங்க அந்த 2 லேடிஸுங்கன்னு சொல்ல, விடுடி என்ன பண்றது, பொண்ணை நீ துரத்தி அடிச்சேன்னா தெருவுல அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, விடு பரவாயில்லன்னு சொல்ல, வீட்டுல நம்ம ஹீரோயின் சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கட் பண்ணி அதுல ஆம்லேட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கினாலும் சாப்பிட மட்டும் மறக்க மாட்டேன்றடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவையும் போன் பண்ணி சரக்கு எடுத்துருவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுடைய அப்பா கிட்ட, பொண்ணு எதுக்காக யூஎஸ்ல இருந்து வந்தான்னு தெரியல, கல்யாணத்தை வர ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருக்கா, எனக்கு என்னமோ வந்துட்டு சரிப்பட்டு தோணல, உங்க பொண்ணு கிட்ட ஒழுங்கா என்ன எதுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இவங்க இன்டைரக்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஆம்லேட்டை போட்டுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரக்கு வாங்கிட்டு வருவா சரக்கு அடிக்கலான்னு. ஆனா ஹீரோ சரக்கு வாங்கிட்டு வர மறந்துட்டான். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு சரி ஓகே நானாவது போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப, ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, என்னப்பா உனக்கு வந்துட்டு கம்பெனி எல்லாம் ஆரம்பிக்க போற நம்ம ஊர்ல, என்ன கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களான்னு கேட்க, ஹீரோ அட ஏமா நீ கம்முனு, தேவையில்லாம நான் வந்துட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தப்பதான் அதோடைய கஷ்டமே எனக்கு தெரியுது, எனக்கு பெருசா எந்த ஒரு கிளைண்ட்ஸும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளுமே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன். நீ ஏன் யூஎஸ்ல இருந்து வந்த, என்கிட்ட காரணத்தை சொல்லன்னு சொல்ல, ஹீரோயின் காரணமா சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோடைய கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டே, எங்க அம்மா காரணம் கேட்க சொன்னாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடியே விட்ரி, என்ன என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற கத்திட்டு இருக்கான் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுடைய எக்ஸ்பியன்ஸுக்கு கால் பண்ணி எதுக்காக ஹீரோயின் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கால் பண்ண, ஆனா அவன் போன் எடுக்க மாட்டேன்டா. ஆனா ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது, அவங்க அம்மா கிச்சன்ல நின்று போனை நோண்டிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய போனை பிடிங்கிட்டு போயிட்டு செக் பண்ண, எதுக்குமா இப்ப நீ அவனுடைய கால் பண்ணன்னு கேட்க, நீ தான் ரீசன் சொல்ல மாட்டேன்ற, அதனால தான் அவன்கிட்ட கேட்கலான்னு என்ன ரீசன் சொல்ல, ஹீரோயின் போன்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பியன்ஸியோட நம்பரையே டெலீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. படுபாவி நம்பரை டெலீட் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோடைய கொலீக் ஹீரோ கிட்ட, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, சோ மீடியாக்காரங்களுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்ல, ஹீரோ இன்டர்வியூ எல்லாம் ரொம்ப முக்கியமான, ஆமா இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா இன்டர்வியூ முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ரோட்ல நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ தான் அந்த மீடியாக்காரன் போல இருக்கு. அவன் ஒரு பாட்டிக்கு ரோட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். குப்பை பொறுக்கிற பாட்டி போல இருக்கு, குப்பை எல்லாம் கீழே விழுந்துற, இவன் போயிட்டு ஹெல்ப் பண்ண, ஹீரோவுமே போயிட்டு அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. 2 பேருமே வந்துட்டு இன்டர்வியூக்காக பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன வீட்லயே இருந்து போர் அடிக்குதுன்னு சும்மா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கக்குள்ள பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இந்த ஆபீஸ் இந்த கம்பெனி இந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள ஒருத்தவங்க வளர்ந்துட்டா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க வளர்ற கேங், அதாவது வந்துட்டு பொறாமப்படுற கேங் ஹீரோயின் மேல பழி போட்டு ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க. இதை சொல்லலான்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போனா, பாய் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பானா, அவ்வளவுதான் ஹீரோயின் இதை பார்த்துட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா அவங்க ஹீரோடைய அப்பா கிட்ட, நாளைக்கு பையனுடைய கம்பெனியை ஓபன் பண்ண போறாங்க, நீங்க ஓபனிங் செரமனிக்கு வருவீங்க இல்லன்னு கேட்க, அப்பா எனக்கு வேலை இருக்கு, நான் என் பையனுக்கு போன் பண்ணி கங்கராட் சொல்லிக்கிறேன், நீ எப்ப ஊருக்கு கிளம்ப போறேன்னு கேட்க,
கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்கு. சோ இதெல்லாம் நமக்கு அப்புறமா தெரிய வரும். ஹீரோயின் ஒரு இடத்துல அதாவது ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு மாதிரி ஒன்று போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்குறாங்க, ஒரு செடி. அந்த பக்கமா ஹீரோ வர ஹீரோ கையில அந்த செடியை கொடுத்து நாளைக்கு உன்னோட கம்பெனியோட ஓப்பனிங் செரமனியில இதை வச்சுக்கோ, இது ஒரு பொமக்ரானட் செடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஏமா இந்த செடியை வச்சுட்டு நான் எங்க அலையிடுது, நீ இதை எடுத்துட்டு போய் நாளைக்கு ஓப்பனிங் செரமனிக்கு வரக்குள்ள எடுத்துருவாயன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு வேலை இருக்கு, நான் செரமனிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த செடியை வச்சுக்க தந்தா வச்சுக்க, இல்ல தூக்கி போட்டு தந்தா போட்டுருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு ப்ரௌச் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரௌச்சை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே கூட சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அந்த ப்ரௌச் கிடைக்கலன்னு ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோடைய கம்பெனிக்கு. ஹீரோக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தா ஹீரோயினை பத்தி காசிப் பேசினாங்களே ரெண்டு ஆன்ட்டிங்க, அந்த ஆன்ட்டிங்க இங்கேயும் வந்து காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை முக்காவாசி வளர்த்ததே ஹீரோயினுடைய அம்மா தான். ஆனா ஹீரோ பாரு ஒரு கம்பெனியவே நம்ம ஊர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனா இந்த பொண்ணு ஹீரோயின் என்னன்னா அவளுடைய வேலையும் விட்டுட்டு கல்யாணத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி அகைன் காசிப் பண்ண ஹீரோயினுடைய அம்மாவுக்கு கோவம் வருது. ஆனா என்ன பண்றது, சபை நாகரிகம் காரணமாக ஹீரோயினுடைய அம்மா வாயை மூடிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோடைய அப்பா கால் பண்ண ஹீரோ போன் பேசலான்னு வெளியே வந்தா ஹீரோயின் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினுமே உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயினுடைய அம்மா டென்ஷன் ஆயிட்டு ரெஸ்ட் ரூம் போனா அங்கேயும் வந்து ரெண்டு ஆன்ட்டிங்க நின்று காசிப் பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோயினுடைய அம்மா ரெஸ்ட் ரூம்லயே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன செரமனிக்கு வரமாட்டேன்னு சொன்ன, வந்திருக்கா சரி ஓகே இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன், உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரேன், எங்கேயும் போயிடாதன்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே சீக்கிரமா எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்ல ஹீரோயின் இப்படி நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்ணாங்க, ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்க இல்லம்மா காலைல ப்ரௌச் காணோம் நீங்கல்ல, அது கிடைச்சிருச்சு அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு, உன்னை பத்தி காசிப் பேசுற ஆன்ட்டிங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே அனுப்பலான்னு பார்க்க கரெக்டா அந்த ஆன்ட்டிங்க வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் அந்த ஆன்ட்டிங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றாங்க, என் பொண்ணுக்கு அகைன் யூஎஸ்ல வேலை கிடைச்சிருச்சு, என் பொண்ணு அகைன் ஊருக்கு கிளம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டு ரொம்ப கஷ்டமாவுது. ஹீரோயினுடைய அம்மா இதெல்லாம் சொல்றத நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா அவங்களுடைய ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட எதுக்காகமா அந்த ஆன்ட்டிங்க கிட்ட எல்லாம் போய் சொன்னீங்கன்னு சொல்ல வேற என்னடி சொல்ற, நீ மட்டுக்கு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்ட, உன்னை இவ்வளவு நல்லா படிக்க வச்சா நீ மட்டுக்கு வேலையை விட்டுட்டு வந்துட்ட, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு, உனக்கு டிக்கெட்டை புக் பண்ணி தரேன், வேற ஏதாவது கம்பெனில போயிட்டு வேலையை தேடு, நீ யூஎஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஹீரோயின் அம்மா ஏமா இந்த மாதிரி பண்றீங்க, நான் வந்துட்டு வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தானே வீட்டுக்கு வந்தேன், நீங்க என்ன வீட்லயே இருக்க விட மாட்டேன்றீங்க, என்னோட ரூம் ஸ்டோரேஜ் ரூமா மாத்திட்டீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல பாசன்றதே ஒண்ணு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட வீட்டுக்கு வெளியே நின்று ஹீரோவுமே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஆப்போசிட் வீட்டுக்காரன் தானே. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோவும் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறான். ஏய் நான் பார்க்ல இருக்கேன்னு உனக்கு எப்படா தெரியும்னு கேட்க ஹீரோ உடனே நான் யதார்த்தமா தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மேல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க டக்குன்னு மழை வருது. ஹீரோ அவனுக்கு மட்டும் கொடையை பிடிக்க ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் மொக்க ஜோ கொஞ்சம் பேர்ல வந்துட்டு ஜோ கடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோ வந்துட்டு இங்க பாரு உங்க அம்மா உன்னை திட்டினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ மொக்க ஜோ கடிச்சு உன்னை கஷ்டப்படுத்தி நீ சிரிக்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு அழணும்னா அழுதுருன்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கொடையை எடுப்பானா, ஹீரோயின் மழையில நனைஞ்சுக்கிட்டே செம்மையா அழுவுறாங்க, கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா என்னதான் இருந்தாலும் பொண்ணு இல்லையா இப்படி பேசிட்டுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய ரூம்லயே வந்துட்டு வச்சிடுறாங்க. இப்ப அந்த இடத்துல வந்துட்டு கீழே கிடக்கிற ப்ரௌச் எடுத்து பார்த்துட்டு ஹீரோயினுடைய அம்மா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை எல்லாம் நின்றுச்சா, ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போன நிலாவை பார்த்துட்டு அதாவது வந்துட்டு ஹாஃப் மூணு பார்த்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு விஷ் கேட்டுக்கிறாங்க. ஹீரோயின் நீ என்ன விஷ் கேட்டேன்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோ என் கம்பெனிக்காக தான் கேட்டேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் புலம்புறாங்க, எங்க அம்மாவுக்கு மேல பாசம் வரணும் தான் நான் விஷ் கேட்டேன்னு சொல்ல ஒழுங்கா உங்க அம்மா கிட்ட நீ எதுக்காக யூஎஸ்ல இருந்து வந்தன்றதை சொல்லிடு, பாவம் இல்ல அவங்கன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு தெரியும் வாடா வேண்டன்னு சொல்லி கூட்டிட்டு போவ. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுக்கே வரல போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவை வந்துட்டு கிரஷ் பண்றா இல்லையா, சோ அந்த கிரஷ் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு நமக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கொலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் காலங்கள் தான் வீட்டுக்கே வராங்க. வந்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூமே சேஞ்ச் ஆயிருக்குது. ரூம்ல வந்துட்டு ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் ரூமா மாத்திட்டு இருந்தா அம்மா. இப்ப ரூம்ல திங்ஸே இல்லைன்னொன்னே ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்க நீங்க தான் ரூமை கிளீன் பண்ணீங்களான்னு சொல்ல இல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு ஆர்கிடெக்ட் இல்லையா, ஹீரோயினுடைய அம்மா ஹீரோக்கு வேலை கொடுத்துருப்பாங்க என் பொண்ணுடைய ரூமை வந்து சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கம்பெனி ஆரம்பிச்ச முதல் நாளே ஹீரோயினுடைய அம்மா தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் போல இருக்கு. ஹீரோயினுடைய ரூமையே சேஞ்ச் பண்ணி அழகா நம்ம ஹீரோ கொடுத்துருக்க. ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போறாங்க. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்ல அந்த மேல வந்துட்டு அந்த மினுக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து பாத்திர வலைக்கு இந்த
ஸ்டிக்கர்ஸை வாங்கி இருந்திருப்பாங்க. ஆனா அப்ப பாதி தான் ஒட்டி இருந்திருப்பாங்க, மீதி ஒட்ட முடியாம போயிருந்திருக்கும். இப்ப நம்ம ஹீரோ ரூமை கிளீன் பண்ணிட்டு அந்த மீதி ஸ்டிக்கர்ஸையும் ஒட்டிட்டு இருக்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க பாருங்க. ஹீரோ என்ன சொல்றான், தேங்க்ஸ் எல்லாம் அப்புறமா சொல்லுவேன், படுக்க போனா ஃபர்ஸ்ட் கர்ட்டனை மூடிட்டு படுமான்னு சொல்ல ஹீரோயின் இவனுக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஹீரோயினுடைய ரூமுக்கு ஆப்போசிட் ரூம்ல தான் ஹீரோவுமே இருக்கான். ஹீரோயின் கேக்குறாங்க, நீ இந்த ரூம்ல தங்க மாட்டேன்னு சொல்ல, இல்ல இதுக்கப்புறம் நானும் இந்த ரூம்ல தான் தங்க போறேன்னு சொல்ல அகைன் ஒரு பிளாஷ்பேக். சோ ஸ்கூல் படிக்கக்குள்ள அந்த ஸ்டிக்கரை ஒட்டக்குள்ள ஹீரோயின் தெரியாதனமா ஹீரோ மேல விழுந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே பெட்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புரண்டு இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பிளாஷ்பேக்கை நம்ம ஹீரோவுமே யோசிக்க பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஸ்விம்மிங்காக போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய பேரு சோ ஜீசாக் ஹூன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறா, என்னடா இவ பைத்தியம் ஆயிட்டாலா இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோவும் ஸ்விம்மிங் பண்றதுக்காக போறான். சோ இப்ப அப்படியே வந்துட்டு அந்த கேம்ல யார் ஜெயிச்சாங்கன்றத காமிக்கல, ஆனா ஹீரோவுக்கு கனவு கலைஞ்சிருச்சு. ஆக்சுவலி எதுக்காக கனவு கலைஞ்சிச்சுன்னா ஹீரோயின் ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் செம்ம சவுண்டா வச்சுக்கிட்டு. ஹீரோ போயிட்டு எம்மா எதுக்குமா இவ்வளவு சவுண்டா படத்தை பார்த்துட்டு இருக்கா, மணி 3 மணி ஆகுது, அர்த்த ராத்திரில இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் இந்த படத்தை வந்துட்டு நான் உனக்கு கதையை பார்த்து சொல்றேன்னு சொல்ல ஹீரோ நான் ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கதையை சொல்ல டே நான் அந்த படத்தை பார்த்துக்கிறேன் ஸ்பாயிலர் பண்ணாதடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்க. ஹீரோ போயிட்டு அகைன் தூங்க போயிட்டான். அகைன் அதே கனவு. ஆக்சுவலி அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். ஹீரோ சந்தோஷப்பட்டதை விட ஹீரோயின் டபுள் மடங்கா சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு பிளாஷ்பேக்லாம் கட் ஆகுது. ஸோ கரண்ட் டைம்ல நம்ம ஹீரோ போயிட்டு காலையில எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினுடைய வீட்டு பக்கமா எட்டி பார்க்கறான். ஹீரோயின் ஆளக்கானும். ஹீரோ அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளியே வர அப்பா சாரி கேட்கறாங்க, உன்னுடைய கம்பெனியோடைய திறப்பு விழாவுக்கு என்னால வர முடியலப்பா, தயவு செய்து என்ன மன்னிச்சுடு, சோ இந்த மாதிரி கிளினிக்ல கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து நீங்க எப்பமா கிளம்புறீங்க ஊருக்குன்னு சொல்ல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நான் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கலையா என்னன்னு கேட்க ஹீரோ உடனே இல்லம்மா நீங்க வந்துட்டு கொரியால அதிகமா இருக்க மாட்டீங்கல்ல அதனால தான் கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது, சரி ஓகே நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆபீஸ்க்கு போவ அங்க வந்து பாத்தீங்கன்னா சோனா, ஆக்சுவலி இந்த பொண்ணுடைய பேரு சோனா. சோ இந்த சோனா பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பண்ணிட்டு இருக்கா, அதை வந்துட்டு இந்த பேப்பர்ஸ்லாம் வெடிச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதை பண்ண ஹீரோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து போல இருக்கும், நான் போறேன் உள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோ போவ. இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், இந்த மாதிரி நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோ அதை காதிலே வாங்காம ஹீரோயின் கொடுத்து அந்த பொமகிரானட் செடியவே பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு சில இலை வந்துட்டு மஞ்சள் கலரா மாறினோடனே ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட ஒழுங்கா இந்த செடியை பாதுகாத்துக்க, ஏன்னா இது ஒரு லக்கி பிளான் மாதிரி நம்ம கம்பெனிக்கு, இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கம்பெனிக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஐயோ தண்ணி ஊத்தி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல காலங்கத்தால ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுக்கு சமைச்சு வச்சுட்டு நோட்ஸ் எழுதிட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு நம்ம மேல என்ன திடீர் பாசம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுடைய அப்பா ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்நாக் ஷாப். சோ அப்பா கேக்குறாங்க என்னாச்சு பொண்ணு நீ இப்பெல்லாம் வர வர திட்டுறதே கிடையாதுன்னு சொல்ல நம்ம பொண்ணு எத்தனை நாள் தான் வேலை இல்லாம இருப்பா சொல்லுங்க, அவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பொண்ணு, கண்டிப்பா அவ மறுபடியும் வேலைக்கு போவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் அவளை திட்ட போறது கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் வீட்டுல வெட்டியா இருப்பாங்க சொல்லுங்க, உட்காந்து கேம் விளையாடுறாங்க, டிவி பாக்குறாங்க, போனை பாக்குறாங்க, அதுக்கப்புறமா மேல போயிட்டு மொட்டை மாடியில உச்சி வெயில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சாப்பிடுறாங்க தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா டைம் மட்டும் போகவே மாட்டேங்குது. இதனால ஹீரோயின் கடுப்பாய் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லைப்ரரியில போயிட்டு காமிக் புக் படிக்கலாம் வரியான்னு கேட்க ஹீரோ நான் ஒன்னும் உன்ன மாதிரி வெட்டியெல்லாம் கிடையாது, காமிக் புக் படிக்கிறதுக்கு ஒழுங்கா போனை வைன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிட. ஹீரோயின் உடனே இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஃப்ரெண்டுக்காரி குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டு காமிக் புக் படிச்சுக்கிட்டே நீ தாண்டி என்னோட உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஃப்ரெண்டும் வந்துட்டு எனக்கு வேலை இல்லை அதனால நான் வந்தேன்னு சொல்ல பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோயின் கேட்கறாங்க ஏண்டா வரமாட்டேன்னு சொன்ன அப்புறம் ஏண்டா வந்த வெண்ணமவனேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இந்த வெண்ணமவனுக்கு வந்துட்டு உன்னை பார்க்கணும்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது, எனக்கு ஒரு புக்கு வேணும் அதனால தான் நான் வந்தேன்னு சொல்ல ஆக்சுவலி அது ஒரு பொய் தான். ஹீரோ ஹீரோயினுக்காக தான் வந்திருக்கான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே சேர்ந்து நான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு வாங்க கரோக்கிக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட அவ்வளோதான் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி கடுப்பாயிட்டு வேற வேலை வெட்டி இல்லை போடின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டாங்க. நான் மட்டும் போற கரோக்கிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மட்டுக்கும் அரை ட்ரோசரை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோடைய அம்மா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவங்க இருக்காங்க இல்லையா இந்த ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா ஹீரோடைய அம்மா பிளஸ் அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க ஆக்சுவலி இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வந்தவங்க லாவெண்டருடைய ப்ளூவை கொண்டு வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவங்கலாம் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப்போடைய பேரையும் நம்ம லாவெண்டர்னு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா இதுல டிபி வேற சேஞ்ச் பண்ணி வச்சுக்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா வர வர உனக்கு வயசாயிடுச்சு பாரு போட்டோ கூட வைக்காம நீங்க எல்லாம் என்னது இது பழைய காலத்து லாவெண்டர் கீவெண்டர்னு சொல்லிட்டு குரூப் பேரை வச்சிருக்கீங்கன்னு அவங்க அம்மாவை கிண்டல் பண்ண அப்ப
அப்ப ஷாப்புக்கு புதுசா ஒருத்தவங்க வராங்க. இவங்க யாருன்னா ஹீரோயினுடைய ஸ்கூல் டீச்சரா இருந்தவங்க இப்ப அதே ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்காங்க போல இருக்கு. சோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அப்பா கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண அது நிறைய இருக்கணும்னே ஹீரோயின் அவங்களுடைய டீச்சர் கூட கொண்டு போயிட்டு டெலிவரி பண்றதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோயினுடைய டீச்சர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ வந்துட்டு யூஎஸ்ல ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கியாமே, சோ இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளவு தெரியுமா அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல பார்த்தா நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோவுமே கூப்பிட்டுக்கிறாங்க. சோ இப்ப டீச்சர் முன்னாடி 2 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட நீ அந்த யூஎஸ் கம்பெனில இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்து மோட்டிவேஷனலா ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், பசங்க எல்லாம் நிறைய மோட்டிவேஷனல் ஆவாங்கன்னு சொல்ல ஹீரோவையும் கூப்பிட, ஆனா நம்ம ஹீரோ சாரி மேம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினா வேலை வெட்டி எல்லாம் வந்து இருக்காங்க, வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டாங்க. டீச்சரும் அங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்க சொல்ல ஹீரோயினுமே உட்காந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏகப்பட்ட கேள்விஸ் எல்லாம் கேட்கறாங்க. உங்களுடைய ட்ரீம் என்ன, நீங்க எப்படி அந்த ஜாபுக்கு போனீங்க, இப்ப எப்படி அதை ரன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விஸ் எல்லாம் கேட்க, ஆனா நம்ம ஹீரோயினோட மனசுக்கு தானே தெரியும் அவங்க வேலையை விட்டு வந்தது அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாவே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஒர்க் இருக்குன்னு போயிருந்திருப்பா இல்லையா, ஆனா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் ஸ்விம்மிங் பண்ண அந்த பிளேஸை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வெளியே வந்தோடனே ஹீரோவுமே பின்னாடியே வெளியே வந்தார்னா பசங்க எல்லாம் கேட்ட கேள்வியில ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். அதனால மூஞ்ச சோகமா வச்சுட்டு போவ ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் உன் வேலையை பாரு இல்லைன்னா வந்துட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி உன்னை புதைச்சிடுவேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு பின்னாடி வா சீக்கிரம் ஒரு பேக் யார்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுடைய பேக் யார்டுக்கு போயிட்டு ஒரு மரத்துக்கு அடியில தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ இவங்க 3 பேருமே சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கக்குள்ள ஒரு வந்துட்டு கேப்சூல் ஒன்று எழுதி இந்த இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா எடுக்கலான்னு, ஆனா 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, வா நம்ம இப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ தோண்ட, ஆனா ஹீரோயின் அந்த கேப்சூல்லாம் நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு மறந்து போச்சு போடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட. ஆக்சுவலி அந்த கேப்சூல் அங்கதான் இருக்கு, ஆனா நம்ம ஹீரோவுமே எடுக்கல. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா கையில அடிபட்டு இருக்குது. உடனே தம்பிக்காரன்னு திட்டுறாங்க, ஏன்டா அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாம எப்ப பாரு ஜிம்முன்னு போறியாடான்னு சொல்ல தம்பிக்காரன் அதெல்லாம் காதுல வாங்காமலே போயிட்டான். அம்மா அப்பதான் சொல்றாங்க அவன் எதுக்காக ஜிம்முக்கு போறான்னா சோ அங்க இருக்கிற ஓனர் கிட்ட நல்லா பேசி ட்ரைனர் ஆகிறதுக்காக தான் போறான்னு சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, தம்பி ட்ரைனர் ஆகிறதுக்காக பண்றான், அம்மா அப்பா 2 பேருமே கஷ்டப்படுறாங்க, நம்ம வேலை விட்டு இல்லாம இருக்குமே, இது நல்லாவா இருக்கு, நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களே கேட்டுக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட நாளைக்கு உன்னோட இன்டர்வியூ வந்துட்டு பேப்பர்ல வரப்போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப அடுத்த நாள் வந்துட்டு அந்த இன்டர்வியூ தான் காமிக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஹீரோட இன்டர்வியூ வந்துருச்சு. ஹீரோவை இன்டர்வியூ எடுத்தது நம்ம செகண்ட் ஹீரோ தானே, அவனுமே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சோ இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு சின்ன குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிட்டு போவ நிறைய டிராபிக் ஆயிடுது. சோ இவங்களும் கார்ல வந்துட்டு இது அது அந்த சைலன்சர் வச்சு சொல்றாங்க எல்லாரும் காரை நவுத்துங்கன்னு, ஆனா யாருமே நவுறவே இல்ல. அப்போ ஒருத்தவங்க மட்டும் காரை விட்டு கீழே இறங்கி காரை எல்லாத்தையுமே விலக்கி விடுறான். சோ எல்லாருமே வந்துட்டு விலக்கி விட ஆம்புலன்ஸுமே அங்க வந்து போயிடுது. யாரா இந்த பையன் சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இம்ப்ரெஸ் ஆகி பார்க்க, ஆனா முகத்தை பார்க்கல, அது நம்ம செகண்ட் ஹீரோ தான். சோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு போனா அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு ஆர்கிடெக்ட நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இதே மாதிரியே ஒண்ணு நம்ம ஊர்ல பண்ணலான்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றான், இதே மாதிரியே பண்ணா அதுக்கு பேர் காப்பி சார், நம்ம புதுசா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்ல நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அந்த ப்ராஜெக்டே வேணான்னு வெளியே வந்துடுறான். இதனால நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துடுது. கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே, நீ என்ன இஷ்டத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்க, சோ கம்பெனி வளரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட, ஹீரோ காசு கொடுத்தா நம்ம காப்பி ப்ராஜெக்ட்லாம் பண்ண வேண்டியதா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு சம கோவம் வந்துடுது. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் அந்த டிராபிக் நகர்த்தனா அந்த பையன் எனக்கு என்னமோ வாழ்க்கையில செட் ஆவான்னு தோணுது, அந்த பையன் யாரு என்னன்னு தெரியல, அவன் டிஷர்ட்ல ஒரு வேர்டு இருந்தது நான் அதை மட்டும் தான் பார்த்தேன், அந்த பையன் யாரு என்னன்னு பாக்கலையேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அவளுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர் நம்ம செகண்ட் ஹீரோ தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான். சாப்பிடறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அனுப்பி கூடவே ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான், நான் எப்பயுமே உங்க கான்டாக்ட்ல இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு. சோ அது டிராபிக் நகர்த்தின பையனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ தான்ன்றது இவளுக்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா. சோ ஆனா இப்போதைக்கு அது தெரியல. ஹீரோயின் வீட்டுல வெட்டியா இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு வேலை தேடி ஒரு லேடி கிட்ட போறாங்க. ஆனா அந்த லேடி நம்ம ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி எந்த வேலையுமே கொடுக்கல போல இருக்கு. அதனால சோகமா வெளியே வர ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். என்ன வேலை கேட்டு இங்க வந்திருக்கியான்னு சொல்ல ஹீரோயினும் உனக்கு என்ன ஆமான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நீ பண்ற வேலை உனக்கு போர் அடிக்குதுன்னு தானே நீ யூஎஸ்ல இருந்து வேலையை விட்டு வந்த, இப்ப எதுக்கு நீ மறுபடியும் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பார்க்க வேண்டியதுன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு நீ ஏதோ லைஃப்ல பண்ணிட்டு இருக்க, ஆனா நீ ஓகே, பட் ஆனா வந்து பார்த்தனா நீ வந்துட்டு ஏதோ ஒரு சஃபரிங்ல இருக்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்க, அதை விட்டு வெளியே வான்னு சொல்ல நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோ டக்குன்னு நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய லைஃப்ல இருந்த சஃபரிங்ல இருந்து நீ தான் என்ன வெளியே கொண்டு வந்த, உனக்கு ஞாபகம் இல்லையா, யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிட. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய மெடல்
மெடல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மர், சோ அத்லெட்டிக். சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம் விளையாட போறப்ப 2008ல நம்ம ஹீரோக்கு ஒரு டவல் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. டேய் ஒலிம்பிக்ல கோல்டு தான் வாங்கிட்டு வரணும், இல்லனா காலை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு டவலை கொடுத்து ஹீரோவை கேமுக்கு அனுப்பிச்சு விட, ஆனா போற வழியில ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதனால நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வந்துட்டு சைடுல இருந்து போயிடுது. ஹீரோயினுமே செம்மையா ஹீரோடைய ஃபேமிலி கூட சேர்ந்து அழுவுறாங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ல செம்மையா அடிபட்டதுனால இதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதாவது இடுப்புக்கு மேற்பகுதியில நம்ம ஹீரோக்கு செம்மையா அடிபட்டுடுச்சு. இதனால ஹீரோடைய அத்லெட்டிக் கனவு அப்படியே கனவாவே போயிடுச்சு போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க அந்த துக்கத்துல இருந்து. இப்ப அதான் ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டு ஜன்னல் கிட்ட கல்லெறியணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ தூங்கிட்டான் போல இருக்குன்னு நினைச்சு ஹீரோயின் போயிட்டு தூங்கிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோவும் மூஞ்சி கொடுத்து பேசிக்கவே இல்ல. இத சோனா பார்த்துட்டு, சார் இங்க பாருங்க, ஹீரோ அதாவது உங்களோட ஃப்ரெண்டு தானே, அது நீங்க போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க, சண்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போயிட்டு சமாதானமா அவங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டும் சாரி கேட்கறான். நானும் சாரி கேட்டுக்கிறேன்டா, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம், ஒரு ப்ராஜெக்ட்னால ரெண்டு பேருமே தேவையில்லாம அடிச்சு மாஞ்சிக்கிட்டோம், பரவாயில்ல விடுறா மச்சான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் ஒன்னா சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா அந்த ஃப்ரெண்டு கரை எப்ப பாரு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ ஹீரோயின் காலங்கத்தால எந்திரிச்சு அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு வர, அம்மா உடனே அங்க ரைஸ் கேக் இருக்கு சாப்பிடுன்னு சொல்ல, என்னம்மா காலையில எந்திரிச்சு ரைஸ் கேக் பண்ணிட்டீங்களா என்னன்னு சொல்ல, இல்லம்மா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க அவங்க கொடுத்ததுன்னு சொல்ல, வீட்டுக்கு பக்கத்துல அது குடி வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம செகண்ட் ஹீரோ தான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு அதை என்ன பண்றாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பேக் யார்ட்ல அந்த கேப்சூலை எடுக்க ட்ரை பண்றாங்க பாருங்க. டீச்சர் பாத்துறாங்க, யாருமா அதுன்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னடி பண்ணிட்டு இருந்த பேக் யார்ட்ல பாம்பு கிம்பு ஏதாவது இருந்திருக்க போகுதுன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல மிஸ், இந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேப்சூல் ஒன்று புதைச்சு வச்சேன், அதை எடுக்கலாம் தான் வந்தேன், அப்புறம் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் என்னோட வேலையை விட்டுட்டேன், ஆனா நான் இது உங்ககிட்ட அன்னைக்கு நான் சொல்லவே இல்லை, மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, உடனே டீச்சர் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல நீ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட், நீ கண்டிப்பா வேலையை விட்டுருக்கனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், பரவாயில்ல விடு, நீ நல்லா வருவ உன்னோட வாழ்க்கையிலன்னு சொல்ல, ஹீரோயின் ஸ்கூலை சுத்தி பார்க்கலான்னு வந்தா ஆல்ரெடி ஸ்விம்மிங் ஃபுல்ல நம்ம ஹீரோடைய கையில அந்த கேப்சூல் இருக்கு, அதுல ஹீரோயினுடைய லெட்டரும் இருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த லெட்டரை டேய் குடுறா, அந்த லெட்டர்ல நான் என்ன எழுதுனேன்னு எனக்கே தெரியல, குடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடுறான் பாருங்க. சோ இப்ப அந்த லெட்டரை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல ஓடி வர, ஹீரோ பக்கத்துல இருக்க தண்ணியில தொப்புக்குடின்னு சொல்லிட்டு குதிச்சிடுறான். ஹீரோயின் டேய் உனக்கு என்ன வந்துட்டு லூசானே, ஒழுங்கா வாடா மேலன்னு சொல்ல, ஹீரோ நான் எப்ப ஸ்விம்மிங்கை விட்டனோ அப்பவே நான் தண்ணியும் வந்துட்டு பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டேன், ஆனா அதுக்கப்புறமா நீ தான் என்ன மறுபடியும் அதுல இருந்து வெளியே கூட்டு வந்த, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அகைன் ஒரு பிளாஷ்பேக். ஹீரோக்கு இடுப்புக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிபட்டு ஸ்விம்மிங் பண்ண முடியாதனால ஹீரோ வீட்டை விட்டே வெளியே வரது இல்ல, ஏன் அவனோட ரூமை விட்டே வெளியே வரது இல்ல, ஆனா நம்ம ஹீரோயினும் விடுற மாதிரி இல்ல, அப்பப்ப வந்து நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணி வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோவும் அவனுடைய ரூம்குள்ள வெளியே விட்டு நம்ம ஹீரோயினை லாக் பண்ணிடுவாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் விடாம ஏணி படிக்கட்டெல்லாம் வச்சு ஜன்னல்ல ஏறி குதிச்சு ஹீரோயின் வர, அவங்களுக்கு லைட்டா கை கால எல்லாம் ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இங்க பாரு எதுக்கா இப்ப நீ ஏணி படிக்கட்டெல்லாம் வச்சு உள்ள வர, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போன்னு சொல்ல, ஹீரோயின் இங்க பாரு நீ இதே டார்க் ரூம்ல அடைஞ்சு இருக்க போறியா என்ன, உன்னுடைய வந்துட்டு ஆசை கனவு எல்லாமே அந்த ஸ்விம்மிங் தான், எனக்கு நல்லா தெரியும், அது போயிடுச்சுன்னா உனக்கு வாழ்க்கை கிடையாதா, ஒழுங்கா வந்துட்டு வெளியே வந்துட்டு உன்னோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேஷனல் பண்ணி ஹீரோவா அவனுடைய லைஃபோடைய அந்த டார்க் சைட்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லி, என்னுடைய லைஃப்ல இருந்து அந்த டார்க் சைட்ல இருந்து நீ தான் என்ன வெளியே கொண்டு வந்த, ஆனா இப்போ ஏதோ உன்னோட லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது, சோ வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு, ஓகேவா, உன்னுடைய வந்துட்டு அந்த எல்லா கஷ்டத்தையும் நீ மறந்துருன்னு சொல்ல, இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ நீ வந்து ஸ்விம்மிங் பண்ணுவான்னு சொல்ல, ஹீரோயினுமே குடுகுடுன்னு ஓடி வந்து குதிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஸ்விம் பண்ண வராதா என்னமோ தெரியல, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முழுக வர, ஹீரோ தான் இப்ப ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். இப்ப ஹீரோ ஒரே கேள்விதான் கேட்கறான், ஒண்ணு இல்ல 2-3 கேள்வி கேட்கறான். என்னன்னா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் உன்னுடைய வந்துட்டு அந்த கனவு வாழ்க்கை, அதாவது என்னன்னா உன்னோட வேலை வந்துட்டு இப்ப இல்லாம போயிடுச்சு இல்லையா, சோ அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு போகணும்னு நினைக்கிறியா, மறுபடியும் அந்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, ஹீரோயின் இல்லன்றாங்க. சரி ஓகே, அப்ப வந்துட்டு மறுபடியும் உன்னோட கல்யாணம் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இப்ப அகைன் நம்ம ஹீரோயின் முழுக வர, டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சுக்கிறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்படி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக், ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ 3 பேருமே 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த டைம் கேப்சூல்ல இருந்து நம்ம லெட்டர் எழுதி படிப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு லெட்டர் எழுத, ஆனா நம்ம ஹீரோடைய லெட்டர்ல என்ன இருக்குன்னா, எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கேப்சூலை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபீலிங்ஸை நான் அவகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த லெட்டர்ல எழுதி இருக்கான். ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல வச்சு நின்னுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், உன்னோட பழைய வாழ்க்கைக்கு நீ திரும்பி போகிறியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இல்லவே இல்ல, சான்ஸே கிடையாது, நான் அப்படி போக விரும்பல அப்படின்னு சொல்ல வர, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தும்மல் வருது. ஹீரோ டக்குன்னு என் மூஞ்சி மேலே தும்மிட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை
பொதுக்கடின்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டுட்டு ஹீரோயின் என்னடா படுபாவி இப்படி கொலை பண்ண ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வர. இப்ப நம்ம ஹீரோடைய ட்ரெஸ் தான் ஹீரோயின் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ சொல்றான் என் ட்ரெஸ் உனக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை அடிக்க வராங்க. அப்ப அந்த டைம் கேப்சூல நம்ம ஹீரோ கையில பார்த்துட்டு ஹே காட்டு காட்டு அந்த டைம் கேப்சூலுக்குள்ள நம்மளுடைய வந்துட்டு லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல படிக்கலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலி அதுல நம்ம ஹீரோயினுடைய லெட்டரும் ஹீரோடைய லெட்டர் தான் இருக்கு. ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் லெட்டர் காணோம். எங்கடா என் ஃப்ரெண்ட் லெட்டர் காணோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய லெட்டர்ல தான் என்ன இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஹீரோயினுடைய லெட்டர்ல இருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோயின் பெருசா இதுல ஒண்ணும் இல்ல உன் லெட்டரை காமிடான்னு சொல்ல ஹீரோ இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து ஓடிட்டு இருக்கான். பிகாஸ் என்ன நம்ம ஹீரோ தான் அதுல சின்ன வயசுல ஹீரோயின் மேல இருந்த ஃபீலிங்ஸ் ஹீரோயின் சொல்லிடலான்னு எழுதியிருப்பான் இல்லையா. அதை நல்ல வேலை ஹீரோயின் காமிக்காம ஹீரோ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் ஹீரோயினுடைய அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுடைய அப்பா எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு சொல்ல காசுலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல சோ இந்த மாதிரி பூ வாங்குறதுக்கு உனக்கு காசு இருக்குது ஆனா வந்துட்டு எனக்கு தரதுக்கு காசு இல்லையான்னு சொல்ல இந்த பூ என் ஃப்ரெண்டு கொடுத்தது ஓகேவா லூஸ் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது. உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பா வந்து எங்க பையன் கேட்க பையன் வேலைக்கு கிளம்பிட்டான்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை பல இருக்கு. இப்போ ஹீரோ அவனுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் ஹீரோவை இடிச்சிடுறாங்க போற வழியில. ஹீரோ ஏமா இப்படி இடிச்சுட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ ஃப்ரீயா இருக்கியா வாய நம்ம போயிட்டு வந்துட்டு காமிக் புக் படிக்கலாம்னு சொல்ல ஹீரோ எனக்கு அதுக்கு நேரம் எல்லாம் கிடையாது நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்ல ஹீரோயின் நான் இப்பதான் லைப்ரரி போயிட்டு வந்தேன் ஒரு புக் ஒன்று தேடி கண்டுபிடிச்சேன் இந்த புக்ல தான் என்னுடைய ட்ரீம் இருக்குன்னு சொல்ல ஹீரோ ட்ரீமா என்ன ட்ரீம்னு கேட்க ஹீரோயின் இப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்து நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்ல காஃபி குடிச்சிட்டு இருக்க ஓசிட்டியை குடிக்க தான் இங்க வந்தியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா நம்ம ஹீரோ இன்சல்ட் படுத்த அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓடி வந்து டே மச்சான் இந்த மாதிரி அமெரிக்கால இருக்க மிகப்பெரிய கிரேவ் கம்பெனி ஒன்று நம்மளுடைய கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்படுதான் நம்ம மட்டும் அவங்களுடைய வந்துட்டு கம்பெனில ப்ராஜெக்டை டீல் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய வந்துட்டு லம்ப் அமௌண்ட் வரும்டா நிறைய ப்ராஜெக்ட்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டை பேச்ச கேட்டுக்கிட்டே சரி ஓகே அந்த கம்பெனியை பத்தி சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நெட்ல உட்காந்து சர்ச் பண்ண ஆனா அது அமெரிக்கா கம்பெனி இல்லையா இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. ரெண்டு பேருக்குமே இங்கிலீஷ் தெரியாதனால பேந்த முழிக்கிறாங்க. ஆனா நாங்க நம்ம ஹீரோயின் இருந்தனால ஹீரோயின் அவங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு நீ சூப்பரா இங்கிலீஷ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ற பேசாம எங்க கம்பெனிக்கு நீ டிரான்ஸ்லேட்டர் ஆயிட இந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் சொல்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல ஏமா நீ ஹீரோடைய ஃப்ரெண்டு தானே ப்ளீஸ்மா ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து அவன் என்னத்தை ஹெல்ப் பண்றது நானே இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறேன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் ஓகே இந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோடைய ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோடைய கம்பெனில ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா அதான் ஹீரோ மேல கூட லைட்டா ஃபீலிங் இருக்கு இல்லையா அந்த பொண்ணு வந்துட்டு உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு உள்ள என்னமா எட்டி பார்த்துட்டு இருக்கா நான் சொல்லி கேட்க இல்ல ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் வேலையை பருப்போன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நாயோன் கிட்ட சொல்ல நாயனுமே அங்கிருந்து கிளம்பிட்டா. அந்த பொண்ணுடைய பேர் தான் நாயோன்னு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட கேட்கறான் எப்படி நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் உனக்காக தான் வேற எதுக்காகன்னு சொல்ல ஹீரோ எனக்காகவான்னு சொல்ல ஆமா உனக்காக தான் நீ ரொம்ப கஷ்டப்படுவ இல்லையா அதனால தான் ஜஸ்ட் உனக்கு டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப்பா வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மா வைஸ் பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா தான் போயிருக்காங்க போல இருக்கு. ஆனா அந்த வேலை விஷயம் சரியா நடக்காததுனால ரொம்ப டென்ஷனா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா நடந்து போயிட்டு இருக்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. உடனே நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோயினுடைய அம்மாவை கார்ல ஏத்திக்கிறாங்க. ஹீரோயினுடைய அம்மா இந்த மாதிரி ஒரு நாள் உன்னுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு சாப்பிட வாயன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட சொல்ல ஹீரோடைய அம்மாவுக்கும் ஹீரோடைய அப்பாவுக்கும் தான் சண்டை இல்லையா ரெண்டு பேருமே பெருசா பேசிக்காததுனால இல்ல என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாவே இருப்பான் எங்க இருந்து நான் அவனை கூட்டிட்டு போறது விடு நீ எங்க போயிட்டு இருக்க உன் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்கவான்னு ஹீரோடைய அம்மா கேட்க ஹீரோயினுடைய அம்மாவும் ஆமான்னு சொல்ல ஆனா இப்பதான் காமிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோடைய அப்பாவும் ரெண்டு பேருமே வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா ஷாப்ல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா சொல்றாங்க பணக்காரனா இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோடைய அப்பா பணம் இருந்துட்டா மனசுல நிம்மதி இருக்குமா என்ன வேலையை பாருடா எனக்கு என்னமோ ஒன்ன பார்த்தா தாண்டா பொறாமையா இருக்கு சின்ன ஃபேமிலியா சோ தேவையான அளவுக்கு பணம் ஒரு சூப்பரா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா எனக்கு ஒன்ன பார்த்தா தான் பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் செகண்ட் ஹீரோவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்குது. என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே ட்ரிங்க்ஸை எடுத்துக்கிட்டு நான் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணு தான் இருக்க போல இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாக்குறா நீங்க எங்க பக்கத்து வீட்டு வந்துட்டு குடி வந்து அந்த ரைஸ் கேக் எங்க அம்மா கொடுத்தீங்களே நீங்க தானே அதுன்னு சொல்ல ஆமா அது உங்க பக்கத்து வீடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்க ஆக்சுவலி வந்துட்டு இவனை செகண்ட் ஹீரோனே சொல்லலாம் இல்லைன்னா ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கலாம் ரிப்போர்ட்டர் கேட்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் வராங்க.
ஸோ இப்போ வந்துட்டு 4 பேருமே பார்த்துக்கிறாங்க, 4 பேருமே பேசிக்கிறாங்க. ஹீரோ ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் டைம்ல என் கூட படிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஆக்சுவலி இவங்க 2 பேருடைய மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே சண்டையில் நடந்ததுனால ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பெருசாக நம்ம ரிப்போர்ட்டர் மேலே அந்த அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை. ஹீரோ கேட்குறான், நீ வீடு மாதிரி வந்திருக்கியா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில், நீ இதுக்கு முன்னாடி எங்க இருந்த அப்படின்னு கேட்க, நம்ம ரிப்போர்ட்டர் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம எனக்கு ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த ரிப்போர்ட்டர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தான்றது சொல்ல மாட்டேன்டான். ஸோ அதனால அவன் ஒரு ஸ்கேமரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன், எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு போதையில வளரிட்டு இருக்கா. ஏன்னா இவன் குடிச்சிட்டு சரக்கடிச்சிட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவா அது ரிப்போர்ட்டர் என்னோட ஃப்ரெண்டு தான், பெருசா ஸ்கேமர்லாம் ஒன்றும் கிடையாது, லூஸ் மாதிரி பேசாதன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த கேப்சூல்ல வந்துட்டு உன்னோட லெட்டரை காணோண்டின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதை ஆல்ரெடி நான் எடுத்து படிச்சிட்டேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ ஐயோ நம்ம லெட்டரை எடுத்து இவ படிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு குடுக்குடுன்னு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை எழுப்பி காலங்கத்தால நல்லா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு ஷாப்புக்கு போயா, வேற வேலை வெட்டியே கிடையாதா, எந்நேரமும் தூக்கம் தானான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட செமையா சண்டை போட்டுட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வராங்க பாருங்க. வந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவர் நைட்டு குடிச்சிட்டு வந்திருப்பாரு. யார் வீட்டுக்கு கூட்டு வந்ததுன்னு கேட்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வெளியே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய சைக்கிள் நிறைய பூவா இருக்கு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஸோ நேற்று நைட்டு வந்து என்ன ஆனிச்சுன்னா, நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோவுடைய அப்பாவும் நல்லா சரக்கடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில ஹீரோடைய வீட்டில் இருக்க பூ எல்லாத்தையுமே பிக்க, ஹீரோடைய அப்பா டே என் வீட்டு காம்பவுண்ட்ல இருக்க பூவை ஏன்டா பிக்கிறேன்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுடைய அப்பா என் பொண்டாட்டிக்கு நான் கிஃப்டா கொடுக்க போறையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைக்கிள்ல வச்சிருந்திருப்பாரு. இப்போ அந்த பிளாஷ்பேக்லாம் முடிய ஹீரோயினுடைய அப்பா எந்திரிச்சு என் பொண்டாட்டி என்னை எப்படி திட்டுட்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்க, ஆனா அவங்க சமைச்செல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவன் சொல்ல, இங்க வெளியே நம்ம ஹீரோயினுடைய அம்மா என் புருஷன் எவ்வளோ ரொமான்டிக்கு எனக்காக பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு சைக்கிள் இருக்க பூவை பார்த்துக்கிட்டே சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், ஹீரோயோடைய ஃப்ரெண்டு, ஹீரோ இவங்க 3 பேருமே அந்த ஃபாரின்ல இருக்க கிரேவ் கம்பெனியோடைய மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ மீட்டிங்கும் சூப்பரா நடந்து முடியுது. ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தேங்க்ஸ் சொல்ல, ஹீரோ கேட்கறான் நீங்க 2 பேரும் எப்படா இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்கன்னு சொல்ல, யோ நான் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா, நான் ஹீரோயினை ஃபாலோ பண்றேன், அவளும் என்ன ஃபாலோ பண்றா, உனக்கு என்ன தெரியும் இன்ஸ்டாகிராமை பத்தின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்து உனக்கு எப்படி வேலை போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க வர, ஆனா அவனுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்துடுது, டக்குன்னு அவன் போயிடுறான். ஹீரோயினும் நல்ல வேலை நம்மளை பத்தி இவன் எதுவுமே பெருசா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இந்த சீன் கட் பண்ணா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ரிப்போர்ட்டர் தான் காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஏதோ பாக்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஷாப்புக்கு தூக்கிட்டு போறதுக்காக ஹெல்ப் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு ஆண்டி கொடுங்க நானே வந்துட்டு உங்க ஷாப் வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பையன் இல்லையா நம்ம ரிப்போர்ட்டரு ஓகேப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஷாப்புக்கு போவ. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பார்க்குக்கு போறான். அங்க ஒரு குட்டி பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி விளையாடுறதுக்காக விளையாடிட்டு இருக்கா. ஆனா அவளால சரியா விளையாட முடியல. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாப்பா நான் உனக்கு வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு குச்சி ஒன்று எடுத்து நோண்ட வர, இல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஹெல்ப் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்ல, இப்படி இந்த பொண்ணு சொல்றதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இவ்வளவு சாக்லேட் கொடுக்க அந்த பொண்ணு அதையும் வாங்க மாட்டேன்றா. இப்போ நம்ம ரிப்போர்ட்டர் என்ன பண்ணா, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அம்மாவுடைய ஷாப்புக்கு வர, ஹீரோயினோட அம்மாவும் அங்க வந்து ரிப்போர்ட்டரை பார்த்துட்டு ஏய் யாரு இந்த பையன் கேட்க, இந்த பையன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா குடி வந்திருக்காண்டின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா கிட்ட ஃப்ரெண்டு அம்மா சொல்ல, இந்த பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கானே, நம்ம பொண்ணு கூட இவனை டேட் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா அங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு இன்னொரு பக்கம் அந்த பார்க்ல இருக்க பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏய் இந்த பாப்பா சாக்லேட்டாவது சாப்பிடுன்னு சொல்ல, நீங்க என்ன எனக்கு சாக்லேட் கொடுத்து கிட்னாப் பண்ண பாக்குறீங்களா, இருங்க நான் போலீஸ்க்கே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போன் எடுக்க அந்த குட்டி பொண்ணு ஏய் பாப்பா நான் உனக்கு கிட்னாப்லாம் பண்ண பார்க்கல, ஏதோ கியூட்டா இருந்து ஏன் சாக்லேட் கொடுக்க வந்தேன், என்ன விடுறாப்பா சாமி இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட செம்ம கோவமா பேசுறாங்க. எதுக்காகனா அந்த ஃபாரின் கம்பெனி கூட மீட்டிங் பண்ணாங்க இல்லையா, ஆக்சுவலி அந்த மீட்டிங்ல பெருசா ஈடுபாடு இல்லாம தான் வந்துட்டு அந்த மேனேஜர் பொண்ணு பேசியிருக்கோம். இதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு என்னமோ இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகும்லாம் தோணல, உன் ஃப்ரெண்டு வேற ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆயிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோ உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லாத, இன்னொரு மீட்டிங் இருக்கு இல்லையா அங்க போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம வந்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கோவத்துல போவ. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்தாரா. 2 பேருமே சேர்ந்து பர்கர் சாப்பிட்டுக்கிட்டே இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்க்ல ஒரு சின்ன பொண்ணை பார்த்தண்டி, அந்த பொண்ணு ரொம்ப வந்துட்டு கியூட்டா பேசினா தெரியுமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்க, ஐயோ பேர் கேட்க மறந்துட்டேனே, சரி ஹீரோவை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இன்னைக்கு ஹீரோ கூட சண்டை போட்டு வந்தாங்க இல்லையா,
இல்ல தேவையில்ல அந்த லூசு பையன் எல்லாம் ஒன்னும் கூப்பிட தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை லூசு பையன் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வளரிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த ஃபாரின் கம்பெனி கூட நம்ம ப்ராஜெக்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கம்பெனி ஆஹா ஓஹோன்னு டெவலப் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அந்த கம்பெனி கூட வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இங்க பாரு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குதோ இல்லையோ நீ எதுக்கு இப்போ ஓவரா எக்ஸைட் ஆயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஃப்ரெண்டுக்காரனும் நீ ஏன்டா அப்படி சொல்ற கண்டிப்பா நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு எப்பயும் போல நம்ம செகண்ட் ஹீரோ அதாவது நம்ம ரிப்போர்ட் இருக்கும் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு இதுல சண்டை வந்தது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல. ரெண்டு பேருமே ஒரே கேண்டி எடுத்துக்கிட்டு இது எனக்கு தான் வேணும்னு சொல்ல அங்க இருக்கிற சேல்ஸ் கேர்ள் இந்த மாதிரி ஒரே கேண்டியா வச்சிட்டு இருப்போம் இவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இந்தாங்க ரெண்டாவது கேண்டி ஒன்னு இருக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு கேண்டியை கொடுத்து வெளியே அனுப்பேன். அப்ப நம்ம வந்துட்டு ரிப்போர்ட்டர் கேட்கறான் உங்களுக்கு ரைடு ஏதாவது வேணுமா நான் வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்ல ஹீரோனோட ஃப்ரெண்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீ போடா டோமரி மாட்டே தலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்க. இப்ப ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு வரான் பாருங்க. அவன் ஸ்கூல் டைம்ல நிறைய போட்டோஸ்லாம் எடுப்பான் போல இருக்கு. அவனுடைய பழைய கேமரா ஒன்று கிடைக்குது. அந்த கேமரால இருக்க போட்டோஸ்லாம் பார்க்க அதுல நம்ம ஹீரோவுடைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் காம்படிஷனோட போட்டோஸ்லாம் இருக்கு. அதுல இன்னொரு போட்டோஸ் இருக்கு. அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். என்ன போட்டோஸ்ன்றது தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கொடுத்தாங்களே அந்த பொமக்ரானட் செடி அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க. அப்ப வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை சென்ட் பண்ணி விடுறான். அவன் என்ன போட்டோ பார்த்தான்றது ஆக்சுவலி என்னன்னா ஒரு தடவை நம்ம ஹீரோயின் வந்துட்டு நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவன் யதார்த்தமா போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோ அப்ப வந்துட்டு ஹீரோயினை ஷோல்டர்ல டச் பண்ணி ஏதோ சொல்லிட்டு இருந்திருப்பான். அந்த போட்டோவை இப்ப ஹீரோக்கு சென்ட் பண்ண ஹீரோவுமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் கம்பெனி கூட நம்ம ஹீரோவுடைய கம்பெனிக்கு மீட்டிங் இருக்குது போல இருக்கு. சோ ஃபாரின் கம்பெனி ஆளுங்கெல்லாம் வந்தோடனே ஹீரோனுடைய மூஞ்சில ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாக் ரியாக்ஷன். என்னன்னு பார்த்தா அந்த கம்பெனிக்குள்ள ஒருத்தவன் இருக்கான். அவனுடைய பேர் வந்துட்டு பிரின்ஸ். இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய கம்பெனில ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஃபாரின்ல ஒர்க் பண்ணாங்க இல்லையா அந்த கம்பெனில ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணவும் போல இருக்கு. அவன் தான் நம்ம ஹீரோயினை எப்ப பாரு மட்டம் தட்டி பேசுறவன் போல இருக்கு. அவனை பார்த்த உடனே தான் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி இப்போ இந்த மீட்டிங்ல கூட சோ இவன் என்ன பண்றான் இவன் ஹீரோயினை பத்தி மட்டமா வந்துட்டு அவனுடைய கம்பெனி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கறனால ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை திட்டுற விஷயம் தெரியல கலாய்க்கிற விஷயம் தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் இல்லையா சோ ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு லைட்டா கண் கலங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. சரி ஓகே நம்ம இந்த மீட்டிங்கை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் அந்த போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே போக பார்க்க ஆனா தட்டு மாதிரி கீழே விழ போறாங்க. ஹீரோ தான் ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். ஹே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இப்போ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரப்ப எல்லாரும் ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரின்ஸ்ன்றவன் அந்த லேடி மேனேஜர் இருக்காங்க இல்லையா அந்த மேனேஜர் கிட்ட ஹீரோயினை பத்தி இன்னும் மட்டமா பேச ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே கிராஸ் பண்ண. ஆனா இப்போ அவன் வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரி ஹீரோயினை டச் பண்ண வர பாருங்க. ஹீரோக்கு லாங்குவேஜ் தான் புரியாது. ஆனா நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷனை வச்சு இவன் ஏதோ ஹீரோயினை டீஸ் பண்றான்றதை புரிஞ்சுக்கிட்டே ஹீரோ அவனுடைய சட்டையை பிடிக்க உடனே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நான் பாத்துறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட ஹீரோயின் உனக்கு பிரச்சனை என்கிட்ட தானே இதுக்கு நீ தேவையில்லாம வந்துட்டு என் ஃப்ரெண்டுடைய கம்பெனில எல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை விலக்கி விட. ஆனா அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அதுக்கு மேல ஹீரோயினாலையும் தாங்க முடியல. இங்க பார் இந்த கம்பெனிக்கு மட்டும் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு அவனை சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹீரோ இருக்கனால அந்த அடியை வாங்கிக்க ஹீரோயின் இப்படி கோவமா அழுதுட்டு போறத நம்ம ஹீரோவுமே பாக்குறான். ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் ஒரு பார்க் பக்கமா போயிட்டு உட்காந்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவுமே கூட வந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இப்பதான் விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி நான் வேலையை விட்டு வரக்குள்ள அந்த பிரின்ஸ் வந்துட்டு என்ன கலாய்க்கிறான் போறான் அப்படின்னா எனக்கு இந்த வேலை தகுதி இல்லையோ நான் வெளியே வந்துட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் அவனை விட நல்லா வேலை செய்யறேன்றதான் அந்த இடத்துல நான் காமிச்சுன்னா அந்த கம்பெனியை விட்டு நான் வெளியே வந்திருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. இப்ப எல்லார்கிட்டயும் ஏச்சு பேச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பூட்டெல்லாம் லாக் பண்ணி வைப்பாங்க தெரியுமா விஷ் எல்லாம் கேட்டேன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த பிரின்ஸை பத்தி ஏதாவது தப்பா நீ சொல்லு சோ அதை வந்துட்டு நம்ம பூட்ல எழுதி லாக் பண்ணி வைப்போம் அது நடக்கும்னு சொல்ல ஹீரோயின் சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை சொல்லாமான்னு சொல்ல அவனுக்கு வேலை போயிட்டு அவன் நாசமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோமே அதை எழுதி அந்த பூட்டை லாக் பண்ண அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா மனசு வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. இது நடக்குதோ இல்லையோ ஆனா சும்மா வந்துட்டு இந்த மாதிரி சைல்டிஷா பிஹேவ் பண்றதும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு கால் வருது. சோ ஹீரோ அட்டென்ட் பண்ணி பேச ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்றான் டே மச்சி அந்த பிரின்ஸுக்கு வேலை போயிடுச்சு அதுவும் இல்லாம நமக்கு அந்த ப்ராஜெக்ட்டும் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோவுக்கு கை கால் ஓடல எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றான். ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. ஆக்சுவலி நானுமே இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். ஆக்சுவலி நம்ம டெய்லி லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது வீடியோ எடுத்து வச்சுக்கிறது இது என்னுடைய பழக்கம். அதே பழக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு இருக்கு. மீட்டிங்ல இவன் ஹீரோயினை பத்தி கலாய்ச்சி பேசினா இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆக்சுவலி இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்களே அந்த ஃபாரின் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அவரும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் இன்ஸ்டாகிராம்
இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. ஸோ உடனே இவன் என்ன பண்ணா, இங்க நடந்த அந்த மீட்டிங் எல்லாத்துடைய ரெக்கார்டையுமே இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டான அந்த ஃபாரின் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்க்கு அனுப்ப அவர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலை விஷயமா போனா வேலை விஷயமா மட்டும் இல்ல பார்க்கணும், எதுக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணை பத்தி கலாய்ச்சன்னு சொல்லிட்டு இந்த பிரின்ஸை வேலையை விட்டு தூக்கிட்டார போல இருக்கு. இப்போ இந்த விஷயத்த நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ டக்குன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட பூட்டில் எழுதி லாக் பண்ணது நடந்துருச்சு, அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் ஓடி வந்து சந்தோஷத்துல நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்படியே ஒரு பிளாஷ்பேக். இப்போ என்னன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு இருந்திருப்பான், ஒரு கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவை பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறான்னா என்னுடைய அப்பா அம்மா கூட வரல, ஆனா இவ வந்திருக்காளேன்னு சொல்லி யோசிக்க ஹீரோனுடைய கழுத்துல இருக்க கோல்டு மெடலை ஹீரோயினுக்கு மாட்டி விட அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் இருக்கான் இல்லையா, அவன் போட்டோ எடுத்திருப்பான். இந்த போட்டோ தான் ஹீரோவுக்கு சென்டும் பண்ணியிருப்பான். அப்ப ஹீரோ மனசுல நினைக்கிறான் இந்த மாதிரி அப்பா அம்மாவே வரல, ஆனா இவ வந்திருக்கா, இவளுக்குமே இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதை விட்டுட்டு இவ என்ன பார்க்க வந்திருக்கான்னா கண்டிப்பா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவ மேல இருக்கிற ஃபீலிங்ஸை நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிடுவேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா எங்க இப்ப சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, வளர்ந்து காலேஜ்லாம் போனதுக்கு அப்புறமா நான் என்னோட ஃபீலிங்ஸை இவகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதே தான் லெட்டர்லயும் எழுதியிருப்பான். இப்போ அந்த லெட்டர்ல காமிச்சுக்கிட்டே அப்படியே ஃபிளாஷ்பேக்லாம் முடிய இப்ப கரண்ட் டைம்ல இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சு இல்லையா, அந்த சந்தோஷத்துக்காக ரெண்டு பேருமே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க. ஹீரோனுக்கு காமிக் புக் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஏகப்பட்ட காமிக் புக் வாங்கி ஹீரோனுக்கு கிஃப்ட் பண்ண அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயி மறுபடியும் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க ஹீரோவை. ஹீரோடைய மனசு எம்பிட்டு பாடுபடும். ஆல்ரெடி ஹீரோயின் மேல சின்ன வயசுல வந்துட்டு அந்த ஃபீலிங் இருந்திருக்கு, ஆனா இப்போ இல்ல, பட் இப்போ அந்த ஃபீலிங் டெவலப் ஆயிடும் போல இருக்கு. கட்டிப்பிடிச்சிட்ட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் விலக்கி இருந்து அப்படியே ஹீரோவே ஒரு மாதிரியா பார்க்க எங்க இவன் நமக்கு கிஸ் கொடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க, ஆனா கிஸ் தான் கொடுக்கல. ஹீரோயின் மயக்கப்பட்டு ஹீரோடைய செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறாங்க. ஹீரோக்கு அப்படியே மனசெல்லாம் படபடுத்துன்னு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வராங்க. அதாவது இது பாஸ்டில் நடந்த விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ உள்ள பொண்ணுங்களாம் இருப்பாங்க நான் வரலன்னு சொல்ல ஹீரோயின் இல்லை எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, வா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சரக்கு அடிச்சு நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிகிட்டு போவ. நம்ம ஹீரோயினமோ நல்லா வந்துட்டு பெட் மேலே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினும் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. காலங்கத்தாலே ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை போத்தி விடுறாரு. பார்த்தா ஹீரோயினோட ஃபோனில் ஒரு மெசேஜ், அதாவது ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு போகணும் ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்ல ஹீரோக்கு இந்த மெசேஜை பார்த்தோன்னே கஷ்டமா இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு ஹீரோ கிட்ட ஹே என்னப்பா எந்திரிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க ஹீரோவுமே ஆமான்னு சொல்ல உனக்கு ஏதோ மெசேஜ் வந்துச்சுன்னு கேட்க ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்டு நானும் அவனும் இப்போ தான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இது அப்படியே பாஸ்ட் சீனில் முடிஞ்சு இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவுடைய வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட கிராசரிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோ எதுக்கு இந்த கிராசரிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்க ஹீரோயின் நான் இங்கே சமைச்சு சாப்பிட போறேன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாவறான், உனக்கு என்ன பைத்தியமா, சரி ஓகே விடு நான் உனக்கு வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோயின் உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி இழுக்க அப்படி என்ன நானே சமைச்சு தரேன் உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க ஹீரோவுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்க ஹீரோ அதை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு செம்மையாக டெம்ட் ஆகிடுது. ஹீரோயின் வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோக்கு எடுத்து வைக்க ஹீரோவா என்னம்மா எல்லாம் கீரையை வச்சே பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு என்ன கீரைனா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பக்கத்தில் உட்காந்து க்யூட்டாக பார்த்துக்கிட்டே கேட்க இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுது. டக்குன்னு புறையேறினோடனே ஹீரோயின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு வந்துடுறா. அந்த பொண்ணு வந்து பாஸ் என்ன பாஸ் எங்கே கிளம்புறீங்கன்னு சொல்ல ஹீரோ ஐயோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து என்ன இது அவள் அவ்வளோ க்யூட்டாக பார்க்குறா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ உள்ள வந்த நாயின் என்ன பண்ணுற ஹீரோயின் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கே பாருப்பா இந்த மாதிரி நான் டேட்டுக்கு போகணும்னு ஆசைப்படல, ஆனால் எங்கள் அம்மா டேட்டுக்கு பண்ணி என்னை சாவடிக்கிறாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா ஆக்சுவலி வந்துட்டு நான் கூட வந்துட்டு வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாயனுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்தா ஹீரோ பர்ஸை விட்டுட்டு போயிட்டாம்பல இருக்கு. வந்து நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு ஃபோனில் இருக்க அந்த வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஹீரோ பார்த்தாரா. இப்போ நாயனும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே அமைதியாக வெளியே போயிட்டான். ஆனால் நாயனும் ஹீரோயினும் ஏதோ பேசிட்டு இருந்த விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி தான் வெளியே போயிருக்கான். இப்போ அடுத்த நாள் காமிச்சா ஹீரோயினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு 2 யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போட போகிறோம் அதனால நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினுடைய அப்பாவும் ஓகேப்பா எடுத்துக்கோங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் கூட சேர்ந்துக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து டக்குனு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இந்த ஃபஸ்ட்டு செஞ்ச ப்ராஜெக்டே போதும் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்த்துக்கலான்னு சொல்ல உடனே சரி ஓகே போன ப்ராஜெக்ட் நீ நல்லா முடிச்சு கொடுத்ததுனால நம்ம ஃபேவரல் பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணா நிறைய சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ நாயனும் ஹீரோயினும் ஏதோ ஒரு நாவலை பற்றி பேசிக்கிறாங்க. அந்த நாவலில் அதாவது பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு லவ் சீனை பற்றி பேச டக்குன்னு
நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறா. பாஸ்ட்ல என்ன லவ் சிவனா இருந்தா எனக்கு என்ன, ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த இருக்கிற லவ் தான் வந்துட்டு உண்மையான லவ், பாஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுக்கு இப்போ இவன் இவ்வளோ கடுப்பா பேசுறானே தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கா. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ அவன் ஏதோ வந்துட்டு கார்டன்ல தேடிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல இந்த மாதிரி ஒரு இலையை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல டக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ண அந்த இலையை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க அவன் அந்த இலையை எடுத்துட்டு செம்ம ஹாப்பியா போறான். எதுக்காக இவன் இந்த இலையை தேடி வந்துட்டு எடுத்துட்டு போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு யோசிக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னாச்சு, ஏன் நீ வந்துட்டு ப்ராஜெக்ட்க்கு நான் ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு உன் வேலையை நீ பார்த்தா மட்டும் நல்லா இருக்கும், மற்றவங்களுடைய வேலையில நீ இன்டர்ஃபியர் ஆகாத ஓகேவான்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி பேசுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை பேக் ஹக் பண்றா. ஆக்சுவலி இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் தான். இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை விட்டுட்டு போயிட்டாப்பல இருக்கு. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து நீ எதுக்கு இப்போ மறுபடியும் ஹீரோடைய லைஃப்ல வந்திருக்கன்னு கேட்க இவன் என்ன பண்றா, இல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் அதை வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பண்ணலான்னு இருக்குன்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ இல்ல அதெல்லாம் முடியாது, உன் வேலையை நீ பார், ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புன்னு சொல்லிட்டான். ஆனா இவன் என்ன பண்றா, இல்ல ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட நாயும் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஹீரோயின் ஒரு நாள் ஸ்கூல் விட்டு நடந்து வரக்குள்ள ஸோ ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஹீரோவும் அந்த பொண்ணும் அதாவது ஹீரோடைய எக்ஸ்ல வரும் உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் யாரோன்னு நினைச்சு காருக்குள்ள எட்டி பார்க்க அது ஹீரோன்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் மட்டும் அமைதியா போயிருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம நாயன் கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவும் ஹீரோடைய எக்ஸ்ல வரும் எக்ஸ்ல வர என்ன பண்றா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு ஹீரோயின்ட்ட கேட்க ஹீரோ டக்குன்னு இங்க பாரு உன்னோட ப்ராஜெக்ட்க்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ண அவ்வளவுதானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஹீரோயின் வந்துட்டு எங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல டக்குன்னு இவன் என்ன பண்றா, இந்த மாதிரி நான் ஒரு ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீங்க எல்லாரும் அந்த பிளேஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே இன்வைட் பண்ண நம்ம ஹீரோயின் இல்ல நான் இந்த ஆஃபீஸை சேர்ந்தவ கிடையாது அதனால நான் வரலன்னு சொல்லிட்டான். டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஆமா அவ தேவையில்ல உனக்கு ப்ராஜெக்ட் தானே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வெளியே வர பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒரு பார்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் போயிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு 2 பேருமே சரக்கடிச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க தம்பி எழுப்பலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்க்க தம்பிக்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டேய் அம்மாவும் அப்பாவும் அங்க ரெஸ்டாரண்ட்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தம்பி மேல ஏறி உட்காந்து அடிக்க அப்பதான் தெரிய வருது அது ஹீரோயினோட தம்பி கிடையாது அது ஹீரோன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஏண்டி என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட தம்பிக்காரன் இதை பார்த்துட்டு ஐயோ அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் இவங்க 2 பேரும் சொல்ல ஹீரோ கீழே இறங்கி வரான் பாருங்க, காலில் செம்மையா அடிபட்டுடுது. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோ கால் வலிக்குதுன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாருடா சின்ன வயசுல உன் காலில் அடிபட்டுச்சானா அதுக்காக காலில் அடிப்பட்டா இன்னுமே வலிக்குதுன்னு ரொம்ப ஓவரா சீன்லாம் போடாதுன்னு ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வர ஆக்சுவல் சீன் என்ன நடந்திருக்கும்னா நேற்று நைட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவும் வந்துட்டு சரக்கடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஹீரோயினுடைய அப்பா தான் என் வீட்டில் வந்து நீ தங்கிக்கா, நீ சரக்கடிச்ச விஷயம் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டில் தங்க வச்சிருந்திருக்காரு. இது தெரியாம நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை காலங்கட்டாலே அடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்ல ஹீரோ வம்பா வேணான்னு சொல்லிடுறான். ஆனா வேற வழியே இல்லை, கால் நம்ம ஹீரோக்கு செம்மையா வலிக்குது. சரி இந்தா நீயே காரை ஓட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கார் சாவியை கொடுக்க இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இலையை இவ தேடி கண்டுபிடிச்சான்றதுக்காக ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் பண்ண ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் சண்டை தானே போட்டுட்டு இருப்பாங்க, இப்போ ஓரளவுக்கு ஒன்னாவும் சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோவை கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு இருக்க ஹீரோவா ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுற, பொறுமையாக ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலி ஹீரோ இப்போ எங்கே வந்திருக்கான்னா அந்த பொண்ணு எக்ஸ்லவர் பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் இல்லையா, அவளுடைய ப்ராஜெக்ட்க்கு ஹெல்ப் பண்ண சொன்னா இல்லையா, அவளை பார்க்கறதுக்காக இப்போ ஹீரோ வந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்தோடனே அவன் மாட்டுக்கு போயிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு காலில் என்ன ஆச்சு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. உடனே இவ ஹீரோயினையுமே உள்ள கூப்பிட்றா. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வந்துட்டு அந்த பண்டங்காலத்துடைய அந்த மண் பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரிப்பேர் பண்ற இடம் தான் போல இருக்கு. இவன் என்ன பண்றா ஹீரோ கிட்ட வாய நீ உள்ள வந்து பாருன்னு சொல்ல ஹீரோயின் நான் வந்து உள்ள பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து என்ன பண்ணாங்க அவங்க மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய எக்ஸ்லவர் கூட பேசிட்டு இருக்க. ஆனா இந்த எக்ஸ்லவர் நம்ம ஹீரோ மட்டும் அலையக்கா தனியா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு பழைய காலத்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் நீ பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ வேணா பண்றதா இருந்தா இங்க தனியா உட்காந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் ஒரு உள்ள கூட்டிட்டு வந்ததா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இவ எதுக்காக க்ளோஸா பழகுறானா, ஏன்னா இவளுக்கு ஹீரோ கூட மறுபடியும் பேட்சப் ஆகணும், அதனால தான் நம்ம ஹீரோ கூட ஒன்னா பேசிட்டு இருக்கா. வெளியே நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு உள்ள வராங்க பாருங்க. பார்த்தா உள்ள வந்துட்டு ஹீரோ மண் பாத்திரம் பண்ணிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அந்த எக்ஸ்லவர் பொண்ணு வந்து ஹீரோடைய கையை பிடிச்சி சொல்லி கொடுக்க ஹீரோயினுமே இதை பார்த்துடுறாங்க. அவங்க 2 பேருமே ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு வெளியே வந்துடுறான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க. சாரிப்பா நீயும் உன் எக்ஸ்லவரும் ஒன்னா இருந்தப்ப நான் வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் தான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல தலையிடாதுன்னு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம
நம்ம ஹீரோயினை மூஞ்சில வச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்ணேன், எதுக்காக இவன் இந்த மாதிரி மூஞ்சில வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கானே நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே லைட்டா கஷ்டப்படுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா என்ன எதுக்காக ஹீரோ கோவத்துல இருக்கான்றதை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நாயும் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்தப்ப நீங்க வந்துட்டு உங்க எக்ஸ்ல வர மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்ல நான் இனிமே அவனை லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை கேட்டுதான் ஹீரோ இப்போ அப்செட்டா இருக்கான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்க்ல ஒரு குட்டி பொண்ணை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்திருப்பா இல்லையா, அந்த குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. ரெஸ்கியூ பண்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர ஏய் பொண்ணு நீயா என்னாச்சு உனக்குன்னு கேட்க அந்த பொண்ணுக்கு செம ஃபீவர் அடிக்குது. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த எக்ஸ்ல வரும் ஒரு பாட்டை தள்ளிட்டு போறாங்க பாருங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பாட்டை கீழே போட்டுடுறாங்க. பார்த்தா அந்த பாட்டு உடஞ்சிடுது. ஹீரோயினுமே கீழே விழுந்துட்டாங்க. குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹே என்னப்பா சாரிப்பா பாட்டை உடச்சிட்டு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோ மட்டும் கத்திட்டு இருக்கான். பார்த்து வரமாட்டியா, இந்த மாதிரி உன் கை காலில் ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏண்டா கீழே விழுந்த என்ன தூக்கி விடாம இப்படி கத்திரியாடான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாறி ஆயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு செகண்ட் ஹீரோக்கு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. என்னன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு நம்ம செகண்ட் ஹீரோடைய பொண்ணு போல இருக்கு. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு வர உடனே செகண்ட் ஹீரோ ஓடி வந்து சாரிமா அப்பாவுக்கு வந்துட்டு கால் பண்ணியிருந்துருக்கலாம் அல்லமான்னு சொல்ல உடனே இப்போதான் இவளுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இந்த குட்டி பொண்ணு நம்ம செகண்ட் ஹீரோடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் பாட்டை உடச்சிட்டாங்க இல்லையா, அதுக்காக பிராயச்சித்தியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணி கொடுக்க சமையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு போல இருக்குது. எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸ்லவர் பொண்ணுக்கு லைட்டாக நம்ம ஹீரோயின் மேலே ஜெலஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட குழந்தைய தனியாக விட்டுட்டு நீ மாட்டுக்கு எங்கேயா போய் தொலைஞ்ச, அந்த பிள்ளைக்கு வந்துட்டு எவ்வளோ டிகிரி செல்சியஸில் ஃபீவர் தெரியுமா இருக்குன்னு சொல்ல செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவன் அழுவவே ஆரம்பிச்சிடறான். ஏன்னா கூட அவங்க அம்மா இல்லை போல இருக்கு. அந்த குட்டி பாப்பாவுடைய அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. உடனே இப்போ அந்த குட்டி பாப்பா ஆண்டி இந்த மாதிரி எங்கள் அப்பாவை மட்டும் நீங்கள் திட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களை நான் வச்சுப்பேன், அப்புறமா வேட்டு வச்சுடுவேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கேருந்து போயிட்டா. இல்லைல்லம்மா அவங்க அப்பாவை நான் திட்டலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை மன்னிச்சிடுமா உன்னை பார்க்க முடியாமல் போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட அப்பா சாரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய எக்ஸ்லவர் இவன் என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறதுக்காக வரா. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய வந்துட்டு பிஸ்னஸ் தான் இது நான் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு இது வந்துட்டு ஃபேவரட் ஆயிடுச்சு, என்னோட ஹாபி ஆயிடுச்சு. உன்னோட ஹாபி என்ன, நீ என்ன உன் லைஃப்ல பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்க ஹீரோயினுக்கு தான் ஹாபின்ற ஒன்னே இல்லையே, எய்ம்னு ஒன்னே இல்லவே இல்லையே. அதனால ஹீரோயின் அப்செட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த எக்ஸ்லவர் பொண்ணு ஹீரோ கிட்ட பேச வரா. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் தள்ளிட்டு போனா அந்த மண்பானை இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி கிராக்ல தான் இருந்துச்சு. எனக்கு அவன் மேல வந்துட்டு லைட்டா ஜெலஸ். பிகாஸ் என்ன நீ அவ கூட இருக்கிறப்பெல்லாம் அப்படியே நீயா இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க, நீ எதுக்கு அவளை தேவையில்லாம திட்டின. ஆக்சுவலி என்னன்னா நீ அவளை வந்துட்டு பாசம் காமிச்சு வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணனால தான் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நீ அவளை திட்டின. எனக்கு அது நல்லாவே தெரியுது. நான் அவன் மேலே இருக்க ஜெலஸில் தான் உடஞ்ச பானையை அவள் எடுத்துகிட்டு போகிறான்னு நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. நீ அவன் கூட இருக்கிறப்ப எனக்கு நல்லாவே தெரியுது நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீ அவளை லவ் தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்லவர் கேட்க ஹீரோ பதில் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் நைட்டு தூக்க வரலன்னு வெளியே வந்தா பார்த்தா அவங்க மேலே அந்த பானை உடஞ்ச அந்த சாஸ் எல்லாம் கொட்டுச்சு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா துவச்சி காய போட்டிருக்காங்க. வேற யார் வேலை, நம்ம ஹீரோடைய வேலை தான். ஆனால் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக இது ஹீரோ தான் துவச்சு காய போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டே பானை இருக்கிற இடத்துக்கெல்லாம் வராங்க பாருங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோவுமே நின்றுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே இப்போ நீ ஓகே தானேன்னு கேட்க ஆஹா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்ட்ட ஒன்று நான் சொல்லட்டுமா, ஆக்சுவலி வந்துட்டு எனக்குன்னு எய்மோ ட்ரீமோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நான் வந்துட்டு ஒரு எய்ம் வந்துட்டு ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கான ட்ரீமை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் சிரிச்சோடனே தானாவே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். என்னன்னா நமக்கு பிடிச்ச பொண்ணு வந்துட்டு சந்தோஷமா இருந்தா பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ட்ரீம்காக உழைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன வயசு டைரி எடுத்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பல்லு உடஞ்சிருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு தான் பல்லு உடஞ்சுது. ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் டைரியில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கூட வந்துட்டு சைக்கிள் ரேஸ் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்தது வந்துட்டு ஸ்கூல் டைமில் SOS எழுதி கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு இந்த உலகத்தில் இருக்க பிடிக்கல, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க க்ரஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லவ் லெட்டரை கொடுத்து க்ரஷுக்கார எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அந்த டைரியில் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த டைரியில் கடைசி பக்கத்தில் எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் குக்கிங், எனக்கும் குக்கிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இது தாண்டா நம்மளுடைய எய்முன்னு சொல்லிட்டு
ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள அம்மா ஏதோ சமையல் பண்ணி கொடுக்குறாங்க, ஹீரோ வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொல்ல ஹீரோயின் ஹீரோ வீட்டில் கொண்டு போய் கொடுக்கலான்னு வர பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு இருக்காம்பல் இருக்கு. ஸோ ஹீரோடைய அம்மா கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு அந்த லெட்டர் எழுதினாலே அந்த லெட்டர் எங்கே இருக்குன்னு நம்ம ஹீரோயின் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின்கெல்லாம் அந்த லெட்டரும் கிடச்சிடுது. இங்கே நம்ம ஹீரோ நல்லா குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருப்பான், ஹீரோயினை லவ் பண்ணோம் இந்த மாதிரி வந்துட்டு நான் பெருசானோன்னே அவகிட்ட சொல்லிட்டு வந்தேனே, அதை நம்ம ஹீரோயின் படிச்சுட்டாங்க. அவ்வளோதான். நம்ம ஹீரோ வந்து அது ஏதோ சின்ன வயசுல சும்மா காமெடியா எழுதுன, நீ ஒன்றும் அது பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்ல, ஓ காமெடியா சரி சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் யோசிக்கிறாங்க, சின்ன வயசுல நம்மள லைக் பண்ணியிருக்கானா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அப்ப நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க அப்பா கூட வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல சமைச்ச அந்த நினைவுகள் எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு, இதுதான்டா என்னோட எய்ம், நான் ஒரு பெரிய குக்காக போறேன், எனக்கு அதுதான் வந்துட்டு எய்ம், எங்க அப்பாவுடைய பிசினஸை நான் கையில எடுத்து நான் சூப்பரா வந்துட்டு என்னுடைய வந்துட்டு ட்ரீமை நான் சக்ஸஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு குக்கிங் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய எக்ஸ் லவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வராங்க. ஏன்னா அந்த பொண்ணு தானே உன்னோட ட்ரீம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பா. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட தேங்க்ஸ் சொல்ல ஹீரோவுமே கூட இருக்கான். ஏன்னா 2 பேருமே ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க இல்லையா. ஹீரோ வந்துட்டு கேட்கறா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி குக்கிங் கிளாஸ் போக போறாங்கன்னு. ஆனா கேட்டுமே பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம உள்ள வந்துட டக்குன்னு ஹீரோடைய எக்ஸ் லவர், இங்க பாரு அவளுக்கு நீ ஜெலஸ் ஏத்தணும், அதனால என் கூட பழகுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தானே ப்ராஜெக்டாக வந்துட்டு எனக்கு நீ ஓகே சொன்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஹீரோயினும் பார்க்கறதுக்கு கியூட் கப்பிள்ஸாக தான் இருக்கீங்க, அவளை ஜெலஸ் ஏற்றதுக்கு நான் உங்ககிட்ட க்ளோஸாக வேணா பழகுறேன் ஹீரோ கிட்ட ஹீரோடைய எக்ஸ் லவர் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பார்ட்டி பண்ண போகிறோம், ஹீரோயின் குக்கிங் சேனலில் சேர்ந்துருக்கனால சீக்கிரமா வான்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோனை இல்லை நான் வரலன்னு சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா அவன் எப்பயுமே அப்படி தான் வரலன்னுவான், அதுக்கப்புறம் வந்துருவான்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை இந்த தடவை உண்மையாகவே வரமாட்டான்னு சொல்ல. உண்மையாகவே நம்ம ஹீரோ போகவே இல்லை. இப்போ ஹீரோ செகண்ட் ஹீரோ பார்க்கறதுக்காக தான் போயிருக்கான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு ஒரு பொண்ணு சின்ன வயசில் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல, அவளோட மைண்ட் செட்டப்பு, ஸோ சின்ன வயசு காதலை அவன் டெவலப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்ல செகண்ட் ஹீரோக்காக தான் அதை கேட்கறான்றது தெரியாம ஸோ வந்துட்டு அவனுடைய காதலும் அவன் ஃப்ரெண்டுடைய காதலை அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அப்பதானே தெரியும்னு சொல்ல. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவ சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோ எழுதின லெட்டரை வந்துட்டு படிச்சு பார்த்துருந்துட்டு இவளுடைய லெட்டரை இவ எடுத்துட்டு போயிருந்திருப்பா. இவளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ற விஷயம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு அவ சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை ஹீரோயினோட அம்மா எப்பயும் போல திட்டிட்டு இருக்காங்க, ஒழுங்கா வேலைக்கு போறதுல இப்பெல்லாம் நைட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வர, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுடைய அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அவர் எந்திரிச்சு எப்ப பாரு என்ன திட்டுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. ஹீரோயின் அப்போ அவங்க குக்கிங் கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோவை ஆப்போசிட்ல பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை கண்டுக்காத மாதிரி போயிட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன தாண்டா பண்ணேன், எதுக்கு தாண்டா என்ன இப்படி இக்னோர் பண்ணான்னு சொல்லி யோசிக்க. ஆனா நம்ம ஹீரோவா குக்கிங் கிளாஸ் நம்ம ஹீரோயின் சேர போறாங்க இல்லையா, அந்த குக்கிங் கிளாஸை பத்தி உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அது நல்ல கிளாஸா நல்ல சர்டிஃபிகேட் கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஸோ அவங்களுடைய குக்கிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணான், அவன் கூட வேலை செய்யறவங்க கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வெளியே போறான் பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா ஒரு பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கை போட்டுக்கிட்டு மேல எல்லாம் கை போட்டுட்டு வந்துட்டு ஒரு பப்ல இருந்து வெளியே வராரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கார்ல உட்காந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டு வேற ஒரு ஆளு கூட கார்ல ஏறி போயிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த சீனை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினுடைய அப்பா வர, அங்கிள் என்ன வேலை அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட கேட்க அவர் உடனே இல்லப்பா ஆக்சுவலி வந்துட்டு நான் பண்றது தப்பு தான், பட் என்னப்பா பண்றது, ஆனா இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, அதாவது நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அம்மா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுடைய அம்மா இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் நைட்டு லேட்டா வராருன்னு சொல்ல, பார்த்துடி அவருக்கு ஏதாவது அஃபேர் இருக்க போதுன்னு சொல்ல ஹீரோயினுடைய அம்மா ஐயோ ஏதாவது அஃபேரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போயிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்க அங்க ஒரு லோன் டாக்குமெண்ட் கிடைக்குது. அவர் 50 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்காரு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பக்குன்னு ஆகுது. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு செகண்ட் ஹீரோவை மீட் பண்ணி, இங்கே பாருப்பா உன்னோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, உன் பொண்ணு நல்லா பாசம் வச்சிருக்கா உன் மேலே, ஆனால் உன் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் இல்லையான்னு கேட்க, இல்லை என் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே உன் பொண்ணை வந்துட்டு நான் அவ கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, அவ கூட நான் கேம்லாம் விளையாடலாமான்னு கேட்க, கண்டிப்பாக என் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் சரக்கடிச்சிட்டு அதே இடத்துல வந்துட்டு மயக்க போட்டு மட்டையாயிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா, அவனை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு, எனக்கு இதை விடுறதுக்கு பிடிக்கல, பட் என்ன பண்ணுறது அந்த குட்டி
பாப்பாவுடைய அப்பாவாச்சேன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ வீட்டுல இருந்து ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்துட்டு வந்து ஸோ போத்தி விட்டுட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரு வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினுடைய அம்மா கத்துறாங்க, ஐயோ 50 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்க, யாருக்கு இந்த லோனை எடுத்து கொடுத்த, யார் என்னோட சக்காலத்தை ஒழுங்கா சொல்லு, இந்த மாதிரி ஏதாவது பொண்ணு கூட உனக்கு அஃபேர் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயினுடைய அப்பா, வாயை மூடு, நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசாத, என் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாங்க. இந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு பசங்க வந்தாங்க இல்லையா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு, அவனுங்க என்ன பண்ணானுங்க, ஒரு சாப்பாட்டுல ஒரு குட்டி முடி இருந்திருக்கும், அதை காமிச்சு ஹீரோயினுடைய அப்பாவை கூப்பிட அவரு வந்து பாத்தீங்கன்னா எங்கப்பா காமிங்கப்பான்னு சொல்லிட்டு காமிக்க கையில இருக்க சாப்பாடுலாம் கீழே விழுந்து அவரோட அந்த யூடியூப் சேனல் பசங்களுடைய வாட்ச்லேயே விழுந்துடுது. அந்த வாட்ச் காஸ்ட்லி வாட்ச் போல இருக்கு, அது 60 லட்சம் ரூபாய், ஒழுங்கா வந்துட்டு அதுக்கான காசை கொடுத்துருங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்க சாப்பாட்டுல முடி இருந்த விஷயத்தை நாங்க நெட்ல வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய வந்துட்டு கேஸ் மேல போட்டுருவோம்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா அந்த காசை சம்பாதிக்கணும்ன்றதுக்காக நைட்ல டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு கூட பார்த்து இருந்திருப்பாரு இல்லையா, அதாவது நைட்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கஸ்டமர் நைட்ல அவங்க வண்டி வந்துட்டு புக் பண்ணியிருப்பாங்க, ஹீரோயினுடைய அப்பா கூட்டிட்டு போயிருப்பாரு. அவ்வளவுதான் ஆக்சுவலி நடந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லி நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன், ஆனா நீ என்னன்னா எப்ப பாரு வந்துட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்க, நான் என்ன பண்றது, இந்த மாதிரி நைட்டும் பகலுமா காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்த்தேன், ஆனா என்னால முடியல, அதனால தான் நான் லோன் எடுத்தேன், நீ எப்ப பாரு என்ன தண்டம்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கேன், நான் இந்த ஃபேமிலிக்கு சுத்தமா யூஸே கிடையாது, நான் எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் சமாதானப்படுத்தலான்னு வர ஹீரோயினுடைய அப்பா பாவம் கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஏன்பா இந்த மாதிரி அம்மா உங்களை தண்டன்னு சொல்றதுனால நீங்க தண்டன்றீங்க, நான் கூட இப்ப வேலை இல்லாம தானேப்பா இருக்கேன், அப்ப நான் என்னப்பா தண்டனமாப்பான்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயினுடைய அப்பா, அம்மா நீ தண்டெல்லாம் கிடையாதுமா, என்னுடைய தேவதமா, என் வீட்டு கொலை விளக்குமா நீன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த, நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க அப்பா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்க, அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடைக்கு வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். இது நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு உடனே கடைக்கு போயிட்டு அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா கடையில காணோம். பக்கத்து கடைக்காரரே உங்க ஆல்ரெடி ஹீரோ அந்த இதை வந்துட்டு சிசிடிவி வாங்கிட்டு போயிட்டாமான்னு சொல்ல, ஹீரோக்கும் ஆல்ரெடி இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கேன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஹீரோ கிட்ட அதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காரு. டக்குன்னு நம்ம ஹீரோ சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த யூடியூப் சேனல் பசங்களை கூப்பிட்டு எங்க உங்க வாட்சை காமிங்கன்னு சொல்ல, அவனுங்க அந்த வாட்சை காமிக்க, அப்பதான் நம்ம ஹீரோ அது ஒரு டூப்ளிகேட் வாட்ச்னு கண்டுபிடிச்சு அந்த பசங்களை மிரட்ட, அந்த பசங்க என்ன பண்ணானுங்க வெளியே வந்து ஆக்சுவலி இந்த பசங்க வேணும்னே அந்த வாட்சை ஆல்ரெடி உடைச்சிருப்பானுங்க, இவனுங்க வந்துட்டு ஆல்ரெடி அதை உடைச்சி கையில போட்டிருக்கிறத நம்ம ஹீரோ அந்த சிசிடிவி கேமரா மூலமா பார்த்துட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோனுடைய அப்பா மேல பழி போட்டது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆதாரத்தோட வந்துட்டு நம்ம இவரை வச்சு அதை ரிப்போர்ட்டரை வச்சு பேச அந்த சேனல் பசங்க குடுகுடுன்னு ஓடுறானுங்க. நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு பக்கம் அந்த சேனல் பசங்களை பிடிக்க போனா செகண்ட் ஹீரோ ஒரு பையனை பிடிச்சிட்டான். ஆனா நம்ம ஹீரோ அந்த பையனை பிடிக்கல, இன்னொரு பையனை அவன் ஆப்போசிட் ரோட்டுக்கு போயிருந்தான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிறான். ஹீரோயின் வந்து டேய் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் எங்க அப்பாவை ஏன்டா மிரட்டுறீங்கன்னு சொல்ல, அவன் என்ன பண்ணா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட, யார் மேலே நீ கையை வச்சிட்டியாடான்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ ஒரே எட்டி ஓட, அவ்வளவுதான் அந்த யூடியூப் சேனல் பையன் கீழே விழுந்துடுறான். ஸோ இப்போ உடனே வந்துட்டு சார் என்ன விட்டுருங்க சார்ன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் சரி விடு அவனன்னு சொல்ல, ஹீரோயினுடைய மூக்குல இருந்து ரத்தமா வருது. நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் டையை கட்டி ஹீரோயினுடைய மூக்கை வந்துட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்க. இப்போ அந்த நேரம் பார்த்தா அவன் ஓடி போக பார்க்க, ஆனா நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்து அவனை பிடிச்சிடுறான். இப்போ உடனே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஃபோன் வர, அவர் வீட்டுல இருந்து கிளம்ப பார்க்க ஹீரோயினுடைய அம்மா, யோ நான் உன்னை தண்டம்னு சொல்றதுனால நீ தண்டமாயிடுவியா, இங்கப்ப நான் ஏதோ சும்மா வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற சண்டையினால தானே அவங்க கூட நான் சண்டை போட்டேன், மற்றபடி நீனா எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் உன் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்கேன் தெரியுமா, நான் ஏதோ சும்மா நீ வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க போயிட்டு இருக்கா, நைட்ல லேட்டாக வரேன் தான் நான் உன்னை திட்டினேன், மற்றபடி என்ன மன்னிச்சுடியான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினோட அப்பா கிட்ட சாரி கேட்க இவங்க ரெண்டு பேருமே கடைசியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கள தான் காமிக்கிறாங்க, ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எங்கள் அப்பாவுக்குன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட தேங்க்ஸ்லாம் நீயே வச்சுக்கோ, நான் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்காக தான் ஹெல்ப் பண்ணேன், அதுவும் இல்லாமல் வந்துட்டு தேவையில்லாமல் மற்றவங்களோட லைஃப்பில் நீ தலைக்கிட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பயும் 3 லட்சம் மாதிரி பேசுகிறான். ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் நைட்டில் எதுக்காக தான் இவன் நம்ம கிட்ட கோவப்படுறான்றது தெரியலையே, சரி போயிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு கதவு ஜன்னல் கிட்ட வந்து ஹீரோ கூப்பிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ திட்டினது மட்டும் தான் நம்ம ஹீரோனோட மனசில் இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் போய் படுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு நினைக்கிறான், அவனுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க லவ்வரை மறக்கலன்னு தெரிஞ்சதுனால ஹீரோ இவ்வளோ அப்செட்டாக இருக்கான் போல இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் நைட்டு அவங்க குக்கிங் கிளாஸ் போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் சமையல் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அதுவும் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ், அதை கொண்டாந்து ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ உடனே எனக்கு இந்த டிஷ் உனக்கு பிடிக்கும்ன்றது உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, சின்ன வயசுல நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோவை ஹீரோயினோட வீட்டில் விட்டுட்டு போறப்ப ஹீரோ
சாப்பிடவே மாட்டான். ஹீரோயின் தான் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நம்ம ஹீரோக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க. அப்பையிலேருந்து இது நம்ம ஹீரோடைய ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும். ஹீரோயின் உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ தான் என்னை எப்போ பார் வந்துட்டு எரிஞ்சு விழுற, என்னை எப்போ பார் வந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்கன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ இங்கே பார் எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமாக தான் வருதுன்னு சொல்ல ஹீரோயினோட மனசே அப்படியே ஒடிஞ்சு போயிடுது. அட பாவி படுப்பையிலே உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி சொல்லிட்டேடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க செருப்பு கட்டி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ முதுகு மேலே போட இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்பரா இந்த மாதிரிலாம் பேசுகிற, உன்னோட கஷ்ட காலத்தில் உன்னோட ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் தான் இருந்தேன், ஆனால் இப்போ என்னை பார்க்க உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹீல்ஸை மாட்டி விட்டுக்கிட்டே என்னத்தையோ சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு என்ட்ரி யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் படுபாவி பையன் நடுவில் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஹீரோவுக்கு. ஸோ இப்போ வந்த எக்ஸ் லவர் நம்ம ஹீரோயின் நோக்கி கையை நீட்ட ஹீரோ நடுவில் வந்து பூந்துக்கிட்டு உனக்கு அவளுக்கும் ஒன்றும் இல்லை ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்ல, ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இல்லை நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்க எக்ஸ் லவர் ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழுக்கிறான். டே என்னை விடுங்கடா பிச்சு போட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே ஹீரோயினுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா வந்து அந்த எக்ஸ் லவரை அடிக்க வர அம்மா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, இது நடு ரோட்டில் வச்சு பேசுகிற விஷயம் கிடையாது, இவனை நான் வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது, எதுக்காக இந்த எக்ஸ் லவர் வந்தானே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே ஸோ அந்த எக்ஸில் வர நம்ம ஹீரோயினுடைய அம்மா மாங்கன்னு சோத்தை போட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதில் நம்ம ஹீரோயினோட தம்பி வேற, ஸோ அவனை பிரதர் இல்லான்னு சொல்லி கூப்பிட அவ்வளோதான் ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் என்ன நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கானா ஹீரோயின் கூட மறுபடியும் பேச்சப் பண்ணுறதுக்காக தான். இங்கே வெளியே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு மோயம் வந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றுறன்னு சொல்ல ஹீரோயினோட எக்ஸ் லவர் வந்திருக்கான்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி செம்ம டென்ஷன் ஆயிடுது. இங்கே உள்ளுக்குள்ள சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டு ரெண்டு பேருமே உட்கார வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பேசலான்னு பார்க்க ஹீரோயின் இந்த விஷயத்தை நானே பேசி தீர்த்துக்கிறேன்னு சொல்ல கல்யாணம்ன்றது ஒன்றும் சும்மா விளையாட்டு கிடையாது, எதுக்காக நீ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணேன்னு எனக்கும் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த எக்ஸ் லவரை வச்சு பேசலான்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, செம்ம இரிட்டேட் ஆயிடுறாரு, செம்ம டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த எக்ஸ் லவர்காரன் நான் தான் ஹீரோயின் கிட்ட சீட் பண்ணேன்னு சொல்ல அவ்வளோதான். இது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா பத்திரகாளியாக மாறிடுறாங்க. எந்திரிச்சு என் பொண்ணை எப்படானே சீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க வர, ஆனால் நல்ல வேலை அப்பாவும் சரி நம்ம ஹீரோயினும் சரி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க எக்ஸ் லவரை கூட்டிகிட்டு போவேன், எக்ஸ் லவர்கார நான் மறுபடியும் ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு சொல்ல அப்பா உடனே இதுக்கப்புறம் நீங்கள் காலை எடுத்து வச்சு உன் காலை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் லவரை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மோயம் ஹீரோ கூட்டிகிட்டு வந்து நீ என்னதான் இவ்வளோ கூலாக இருந்தாலும் பட் ஆனால் உன் மூஞ்சுக்குள்ளே நல்லா தெரியுது, விகாரமான மூஞ்சி வச்சுட்டு இருக்காதுடா வினோத பையிலே, இதை ஒழுங்காக போயிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அவளை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா, சீக்கிரமாக போயிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுடா, பண்ணாதடா அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மோயம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் லவரை பார்த்தேன் எதுக்காக நீங்கள் வந்தேன்னு கேட்க எக்ஸ் லவர்காரன் இல்லை ஆக்சுவலி வந்துட்டு என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல எல்லாமே ஓ நினப்பாவே இருக்குன்னு சொல்ல ஏன்னா ஏமாத்திட்டு இப்போ வந்து சாப்பிட முடியல தூங்க முடியல நான் சொல்லிட்டு இருக்கா போய் டாக்டரை பாருடா வெண்ண பையிலன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை திட்டிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் காரனா மறுபடியும் நான் உங்க கூட பேச்சப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் பார்த்தா மோயம் வந்து நிற்கிறா. என்னடி மோயம் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்க இல்லை எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, சரி என்னமோ உன் எக்ஸ் லவர் வந்தா நம்ம அப்படியான்னு கேட்க ஹீரோயின் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல இல்லை ஹீரோ தான் சொன்னான், அவன் தான் வீட்டுக்கு முன்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டு இருந்தா, உனக்கு இன்னுமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இங்கே நம்ம ஹீரோ ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாமான்னு யோசிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர ஆனால் ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணிக்க காணும். அடுத்த நாள் காலையில் ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினுடைய அம்மாவை எழுப்பி சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த பட்ட ஹீரோயினுடைய அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு, பிகாஸ் ஏன்னா அவங்க தானே எப்பயுமே காலங்காத்தால எழுந்திரிச்சு அவங்க புருஷனை திட்டி சோத்தெல்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு செம சூப்பராக வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா சமைச்செல்லாம் வைக்க அம்மா கேட்குறாங்க என்னது இது ஏதோ லாஜிக் இடிக்குதே எதுக்காக இப்போ நீ சமைச்சலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பொண்ணு விஷயத்தை பற்றி என்ன யோசிச்சுன்னு சொல்லிட்டு அப்பா கேட்க எனக்கு என்னமோ நம்ம பொண்ணு அந்த பையன் கூட மறுபடியும் பேச்சப் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு யூஎஸ் கிளம்பி போனால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுதுன்னொன்னே அப்பா செம்ம டென்ஷனாக வராங்க. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு கூட மறுபடியும் அவங்க கூட பேச்சப் பண்ண தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஃபாரின் போவாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஒன்று என்ன பண்ணுறாங்க அவங்க குக்கிங் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதை அவங்க அம்மா கிட்ட மறைச்சு தானே வச்சிருக்காங்க. இப்போ ரூமுக்கு எதார்த்தமாக வர ஹீரோயின் குக்கிங் கிளாஸ் புக்கை மறைச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மா இந்த மாதிரி நீ போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லை, ஒழுங்காக நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ வெளியே மானம் போகுதுன்னு சொல்ல ஹீரோயின் உடனே அவன் வந்துட்டு அவங்க அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வர பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்காரன் வெளியே இருக்கான். ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்காரனை பார்த்து மறுபடியும் நான் பேச்சப் ஆகணும்னா அம்மா தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கடுப்பில் நின்றுட்டு இருக்க. இப்போ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்காரன் வரியா என் கூட வெளியே போகலான்னு சொல்லி கேட்க கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துல சைக்கிள் எடுத்துட்டு வந்து நீ குக்கிங் கிளாஸ் போகணும்ல நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயினும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோடைய சைக்கிளில் ஏறி உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டாங்கன்னு கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஹீரோ கேட்குறான் என்னது இது கன்றாவியான ட்ரெஸ் யார் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்ததுன்னு கேட்க ஹீரோயின் உடனே அம்மா தான் இந்த பிளானை போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல ரொம்ப கன்றாவியாக இருக்கேன்
அம்மா உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போறியான்னு கேட்க, சேச்சா நான் அவனை மறந்து ரொம்ப நாள் ஆகுது, நான் அவன் கூட எதுக்கு வெளியே போறேன்னு சொல்ல, ஹீரோ உன் மேக்கப் கூட இன்னைக்கு கன்றாவியா இருக்குன்னு சொல்ல. ஸோ இப்போ பிரேக் போடுறான் பாருங்க, ஹீரோயினோட மேக்கப் ஹீரோடைய சட்டையிலே போய் ஒட்டிக்குது. ஹீரோயின் கடுப்பாகி என்ன சொன்னாலும் வந்துட்டு விட்டுருப்பேன், எப்படா என் மேக்கப் கடுப்பா வந்துட்டு கன்றாவியா இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சைக்கிளே பிடிச்சி எட்டி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க குக்கிங் கிளாஸுக்கு. அங்கே போனோடனே கத்தி எடுத்து சிக்கனை வெட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மண்டை அறுக்கிற மாதிரி ஹீரோயின் கனவு காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ ஆஃபீஸ்க்கு வரான். ஹீரோடைய பேக் சைடில் ஹீரோயினுடைய வந்துட்டு அந்த இது இருக்கு இல்லையா மேக்கப், இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ஷாக்கிங்கே பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. அவள் வந்தோடனே ஒரு வேளை இவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என் ஃபவுண்டேஷன் வேற, ஹீரோடைய சட்டையில் இருக்க ஃபவுண்டேஷன் வேற, நான் கிடையாதுன்னு அந்த எக்ஸில் வர அவளே தப்பிச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோடைய பொண்ணு ஸ்கூலில் இருக்க. ஸோ வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக செகண்ட் ஹீரோ வர. டக்குன்னு அப்பா எதுக்காகப்பா ஆஃபீஸ்க்கு நீங்கள் பெர்மிஷன் போட்டுட்டு வரீங்க, நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பெர்மிஷன் போட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போனால் உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, நான் ஒரு வீக்கான பொண்ணு நினைப்பாங்க, ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு போங்க, நான் காலேஜ் போற வரைக்குமாவது உங்க வேலையை நீங்க தக்க வச்சுக்கோங்க, நானே தனியா வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு நல்லா வீர தமிழ்ச்சி மாதிரி பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வர. அப்போ ஒரு கார் வந்துட்டு தானாவே ஆக்சிடென்ட் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த காருக்குள்ள இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் போல இருக்கு. இப்போ உடனே வந்துட்டு அங்க இருக்கவங்களாம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண. இப்போ வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல மோயம் வந்துடுறா. மோயம் வந்தோம் என்ன பண்றா, ஸோ வந்துட்டு யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னே செகண்ட் ஹீரோ தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மோயம் என்ன பண்றா, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறா, ஏன்னா ஆம்புலன்ஸ் வரல இல்லையா. ஸோ இங்க இருந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்து கார் கண்ணாடியை உடச்சி எப்படியோ வந்தாலும் வெளியே கூட்டிட்டு வந்து அந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கா செம்ம இம்ப்ரெஷன் ஆயிடுது நம்ம மோயம் மேல. இப்போ மோயமோ என்ன பண்றா, அவனை எப்படியோ வந்துட்டு காப்பாத்திட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஹாயை காமிக்க. அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், இந்த குட்டி பாப்பாவுக்கு தன்னோட வந்துட்டு ரியல் ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கேங்க தான் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் கேங்கா இருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் லவர் வந்தது சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவங்க எக்ஸ் லவர் கூட பேட்சப் ஆவாங்களா இல்லையான்றதான் தெரியல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்க மனசுக்குள்ள இருக்க கோவத்தை எங்க வெளியே காமிக்குதுன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் மேல காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பின்னாடியே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் சுத்திட்டே இருக்கான். இப்போ ஹீரோயின் கண்டுக்கலன்னு கீழே விழுந்து வந்துட்டு காலில் அடிப்பட்ட மாதிரி நடிக்க. ஹீரோயினும் அச்சோ என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல உன்ட்ட பேசுறதுக்காக தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் இல்ல நம்ம 2 பேர் வெளியே போலாமான்னு கேட்க. ஹீரோயின் மரியாதையா ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்லி திட்டி விட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மோயம் என்ன பண்றா, ஸோ அவளோட வேலையை விட்டுட்டு வெளியே வர. செகண்ட் ஹீரோ என் பொண்ணு உனக்கு ஏதோ கொடுக்கணுமாப்பான்னு சொல்ல. இப்போ அந்த குட்டி பாப்பா வந்து கண்ணத்துல ஆக்சுவலி இவ ஆம்புலன்ஸ்ல காப்பாத்திருப்பாளே ஒருத்தவனை கண்ணாடி உடைச்சு அந்த கண்ணாடி இவ கண்ணத்துல பார்த்து ரைட்ல ரத்தம் வந்திருக்கும். இதனால இவ பேண்டேஜ்லாம் தடவி விட்டுட்டு, நீங்க ஒரு ரியல் ஹீரோ தெரியுமா, உங்களை வீட்டில் நாங்க ட்ராப் பண்ணிடுறேன் வாங்களே எங்க கூட அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணு கூப்பிட. குட்டி பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மோயமும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு கார்ல ஏறிக்கிறா. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்றான், உண்மையாவே நீங்க ஒரு ஹீரோ தாங்க, எப்படி வேற லெவல்ல பண்ணிட்டீங்க இன்னைக்குன்னு சொல்ல. மோயம் சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த பேண்டேஜை பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம மோயம் சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ரியல் ஹீரோ எல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வேலையில இருக்கிறதுனால நான் இதை செய்யறேன். ஆனா நான் ஒருத்தவனை மீட் பண்ணேன், அவன் வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல நாங்க ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு போனப்ப செம்ம டிராஃபிக்கா இருந்தது, அந்த டிராஃபிக் எல்லாம் இறங்கி கிளியர் பண்ணா தெரியுமா, அவன் முகத்தை நான் பார்க்கல, ஆனா அவன் டிஷர்ட்ல இப்படிப்பட்ட வார்த்தை எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம செகண்ட் ஹீரோக்கு புரிஞ்சுது அது தான் சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோ பிரேக்கப் போட உடனே வந்துட்டு அவனுடைய டிஷர்ட்ல இருக்கிற அந்த வார்த்தைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மோயம் படிச்சிடுறா. அவ்வளவுதான் இப்போ மோயமுக்கும் செம்ம வந்துட்டு எம்பாரஸ்மெண்டா ஆகுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன மோயம் என்ன சொல்லிட்டா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் தான் என்னுடைய ஹீரோ அப்படி இப்படின்னு சொன்னதுனால இப்ப காரை விட்டு இறங்கினோடனே மோயம் குடுகுடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. மோயம் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பின்னாடியே வர. இப்போ அவன் பேக்கெட்ல இருந்து என்னமோ எடுக்கிறான் பாருங்க. பார்த்தா அவன் பேக்ல இருந்து ஏகப்பட்ட மருந்து மாத்திரைங்களாம் கொட்டிடுது. எதுக்காக இவ்வளவு மருந்து மாத்திரை, யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மோயம் கேட்க. இல்லைங்க நீங்க அப்பப்ப வந்துட்டு ரியல் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா வேலையும், அதனால வந்துட்டு உங்களுக்கு அடிபட்டுற கூடாதுல, இது அந்த அடிக்கு இது அந்த காயத்துக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லா காயத்துக்கும் மருந்து கொடுத்துட்டு அவனுமே அங்கிருந்து எம்பரஸ்மெண்ட்ல கிளம்பிடான். மோயம்க்கு ஹார்ட் பீட்லாம் செமையா இன்க்ரீஸ் ஆயிடுது. ஐயோ என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கோம், இவனை பிடிச்சிருக்குன்னு இவங்கிட்டே சொல்லிட்டுவேன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு கடுப்புல இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஆஃபீஸ்ல வேலை செய்யற அந்த பொண்ணு, ஐயோ ஹீரோடைய சட்டையில இருந்தது யாருடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனே தெரியலையே, ஹீரோ யாரை டேட் பண்றானே தெரியலையேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா, த்ரெட்மில்ல செம்ம வேகமா நடந்து ஓடிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய தம்பி வரான். பிகாஸ் ஏன்னா இவ ஜிம்ல இருக்கா, இவளுடைய பர்சனல் ட்ரெயினர் நம்ம ஹீரோயினுடைய தம்பி போல இருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேருக்குமே அட்டாச் ஆயிடுமோ, நல்லா தான் இருக்காங்க பாக்கிறதுக்கு, பேரு நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இன்னொரு பக்கம் அப்படியே வந்துட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோயின் செம்ம கோவத்துல அவங்க அம்மா கிட்ட வராங்க. அம்மா தாய் கிழவி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா, நானும் அவனும் மறுபடியும் ஒன்னா சேரணும்னு இருக்கா, என்ன ஒழுங்கா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே போன்னு சொன்னியா, எதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்ல. அம்மா திட்டுறாங்க, ஏண்டி அவனுக்கு மேல மறுபடியும் லவ் இருந்ததுனால தானே உன்னை தேடி வந்திருக்கான், அம்மா வந்து நல்லதுக்கு தான் செய்வேன், ஒழுங்கா வந்துட்டு அவங்க கூட பேச்சப் ஆகும்னு சொல்ல. ஹீரோயின் கடுப்புல கோச்சிக்கிட்டே என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வரான். வந்து நம்ம ஹீரோ என்ன இந்த நேரத்துல தனியா போற, இது ரொம்ப சேஃபே கிடையாதுன்னு சொல்ல. போடா டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினோட பேக் சைட்ல யாரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஐயோ நம்மள யாரோ ஃபாலோ பண்ற
சொல்றாங்க கடத்தி கொண்டுட போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும். ஆக்சுவலி அது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அடப்பாவி எதுக்காடா இப்போ என் பின்னாடி வந்தேன்னு சொல்ல, இல்ல உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமே தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அன்னைக்கு நான் உன்னை வந்துட்டு எதுக்காக அன்னைக்கு நைட்டு திட்டினேன் தெரியுமா, எனக்கு உன்னை பார்த்தாலே கடுப்பு வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் என்னத்தையும் சொல்ல வரான். ஆனா நம்ம ஹீரோயின் இங்க பாரு அன்னைக்கு நைட் நீ எதுக்காக திட்டினியோ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இப்போ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எனக்கு வேணாம், பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி நான் என்னோட எக்ஸ்லவர் வந்துட்டான்னு செம்ம கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா இங்க வந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்ல வாய்ப்பு கிடைச்சு 2 தடவையுமே வந்துட்டு இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல இருக்கான். பிகாஸ் ஏன்னா ஹீரோனுடைய லவ் சொல்றதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்காம பைத்தியக்கார ஹீரோயின் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு பர்த்டே போல இருக்கு. ஹஸ்பண்ட் விஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. பையன் விஷ் பண்ணுவான்னு பார்த்தா பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். இதனால இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் அவங்களுடைய சேர்மேனை பார்க்கலான்னு போனா அவங்க சேர்மேனும் ஆஃபீஸ்ல இல்ல. ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை பார்க்குறாங்க. மெசேஜில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து ஒரு மெசேஜும் காணும். என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்னைக்கு ஞாபகம் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மோயம் கண்ணத்தில் வந்துட்டு பேண்டேஜ் எல்லாம் கட்டிட்டு மருந்து தடவிட்டு இருக்கா. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ பற்றி ஞாபகம் வந்தோடனே அவளுடைய மூஞ்சி பிளஷ் ஆக கொலீக்ஸ் எல்லாம் செம்மையாக சேர்ந்து கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா பிளஷ் ஆகிட்டு இருக்கா, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு அதை வந்துட்டு கடுப்பேற்றி விட அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ மோயம் பார்க்குற அந்த வேலையை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன பண்ணா இவனுடைய மேனேஜர் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான வேலை பார்க்குறவங்கலாம் வந்துட்டு ஆர்டிகல் மாதிரி ஒன்று எழுதலான்னு இருக்கேன், நீங்கள் அதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு எப்படியும் மேனேஜர் கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு மோயம்மா பார்க்கறதுக்காக குடுகுடுன்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கான் நம்ம செகண்ட் ஹீரோ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வற்புறுத்தனால எப்படியும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்லவர் கூட வந்துட்டு சும்மா வந்துட்டு சாப்பிடலான்னு வெளியே வர அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய எக்ஸ்லவரும் வருவாங்களாம். அவ்வளோதான் இப்போ அப்படியே வந்துட்டு செம்ம எம்பாரஸ்மெண்ட் மூவ்மெண்ட் ஆயிடுது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் பெருசாக எதுவும் பேசிக்கவே இல்லை. ஸோ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளுக்கு தான் தெரியும் இல்லையா ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு தூண்டி விடுற மாதிரியே நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் சைடில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோடைய அதாவது ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் என்ன பண்ணா ஹீரோயின் குக்கிங் கிளாஸ் போயிட்டு வந்தாங்க இல்லையா அந்த சமையலில் வந்துட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் கிட்ட எனக்காக ஒருத்தவங்க ஸ்பெஷலாக சமைச்சு எடுத்துன்னு இருக்காங்கன்னா இந்த சாப்பாடை சாப்பிடலாமான்னு பெர்மிஷன்லாம் கேட்க ஹீரோக்கு கடுப்பாயிடுது. ஸோ இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் ஏன்டா இவனுக்காக சமைச்சு எடுத்துட்டு வரேன், ஏன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி பேசுறான் பாரு, ஹீரோ வேற கடுப்பாயிருப்பானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வராங்க பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே நின்றுட்டு இருக்கான். ஹீரோ கேட்கறான் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னா அவனை மறந்துட்டுன்னு சொன்னா அப்புறம் என்னன்னு கேட்க ஹீரோயின் ஆமா நான் என்ன பண்றது எங்க அம்மா பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாரா. இப்போ அவ வந்தோடனே ஹீரோயின் டக்குன்னு உள்ள போயிடுச்சாங்க. ஸோ இப்போ உடனே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா இங்க பாரு எனக்கு என்னமோ ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகுதுன்னு தான் தோணுது, நான் இன்னும் உன் கூட வந்துட்டு அட்டாச்மெண்ட்டாக ஒட்டி உரசாண்டேன்னா கண்டிப்பாக அவளுடைய லவ் அவளே சொல்லிடுவான்னு சொல்ல ஹீரோ பார்க்குறான் எம்மா தாய் தயவு செஞ்சு வாய் மூடு நானே என்னுடைய காதல் விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லிடுறான். ஸோ அந்த ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் என்ன பண்ணா உன் கூட சேர்ந்து நான் நாளைக்கு இங்கே போகிறேன் நாளைக்கு அங்கே போகிறேன் அதனால ஆன்டி கிட்ட பெர்மிஷன் வாங்க போகிறேன்னு சொல்ல ஹீரோயின் செருப்பாலே அடிப்பேன் வாய மூடுறான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முறை வரைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மா இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே இல்லையா யாருமே விஷ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து மெசேஜாக வருது என்னன்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்க போல இருக்கு அதை கொண்டு போய் வந்துட்டு வச்சுடுன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களுக்கான ஒரு செட்டப் ரூம் மாதிரி இருக்கு அந்த ரூமில் கொண்டு போய் வைக்க சொல்ல இவங்களும் ரூமில் போயிட்டு கடுப்பில் அந்த பார்சலை தூக்கி போட அப்போ தான் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சேர்ந்து பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷ் கேட்டு வந்துட்டு கேட்க வெட்ட சொல்ல ஹீரோவுமே அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான் ஹாப்பி பர்த்டே மாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் மட்டும் எந்த ஒரு மெசேஜும் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோடைய அப்பா என்ன பண்ணுறாங்க சீக்கிரமாக வந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவரை வந்துட்டு தேடிட்டு வந்துட்டு பொக்கே ஷாப்பாக அலையிறாங்க. எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஆனால் கடைசியாக ஃபைனலாக ஹீரோடைய அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோடைய அப்பா ஒரு பொக்கேவை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அவரோட கையிலேருந்து பொக்கே கீழே விழுந்தது. எதுக்காகனா ஹீரோடைய அம்மா வந்துட்டு அவங்களுடைய ஆஃபீஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கூட வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க மனசில் இருக்க லவ் சொல்லிடுன்னு இதுக்கு மேலேயும் காத்துக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இங்கேருந்து இப்போ வந்துட்டு எஸ் ஆகிட வேண்டியதுதான். ஹீரோயினோட எக்ஸ்லவர் வேற வந்துட்டான் நம்மளால இதுக்கப்புறம் முடியாது நம்ம காதலை மறைச்சு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹீரோயினுடைய அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறான். ஹீரோயின் ஆக்சுவலி குக்கிங் கிளாஸ் போயிட்டு வந்து இங்கே தான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க ரிஹர்சல். இங்கே வந்து நம்ம ஹீரோ அன்னைக்கு நான் உன்னை எதுக்காக தெரியுமா திட்டினேன் உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பு வருதுன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பின்னாடி நான் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்ல விரும்பினேன். ஆக்சுவலி உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பு வருது ஆனால் என்ன பண்ணுறது என்னால் உன்னை விட்டு விலக முடியாது பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய லவ் சொல்லிட்டான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினோட ரியாக்ஷன் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு
செலக்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you, love you all.